ஓகே, இந்த நாளுடைய தலைப்பு என்ன சொன்னாங்க? ஆவியானவர் எனக்கு ரொம்ப சத்தமா சொல்ல, ஆவியானவர், வாய் தர சொல்லுங்க, ஆவியானவர் எனக்கு ரொம்ப அவசியம். இப்பதானே செய்திக்குள்ள போலாமா? சத்தமா சொல்லலாம், ஒரு ஆமை சொல்லலாம், ஆவியானவர் எனக்கு ரொம்ப அவசியம். ஏன் எனக்கு அவசியம்? முதல் காரியம் நீங்க எடுத்து வாசிக்கலாம், யோவான் சுவிசேஷம் 14 ஆவியானவர் எனக்கு ஏன் அவசியம் அப்படின்னா, முதல் காரியம் யோவான் சுவிசேஷம் 14 வாசிக்க கேட்போம். உலக அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவர்களை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை நீங்கள் ஏங்க எனக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியம்னா, பரிசுத்த ஆவியானவர் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அவசியம். இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளதான் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயத்தையே எனக்கு வெளிப்படுத்துவதுக்கு யார்தான் தேவை? பரிசுத்த ஆவியானவர். புரிஞ்சுங்க, ராம சொல்ல மாட்டேங்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரா? அப்ப எப்படி எதுனா, நீங்கள் அவரை அறிந்து கொள்ள. முதல் காரியம் பரிசுத்த ஆவியானவர் ஏன் எனக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு பார்த்தா, இதுதான் நான் முதல்ல போறேன். தயவு செய்து கொஞ்சம் கவனமா கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இது உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஏன் எனக்கு அவசியம் சொன்னா, நான் அவரை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ரொம்ப ஒரு ஆமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசியமா 14-17 வாசிங்க. யோவான் 14-17. உலகம் காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, வசனத்தை ஹைஃபன் பண்ணீங்க, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்ப முதல் ஆவியானவர் ஏன் எனக்கு ரொம்ப அவசியம்னா, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா என்பதை நான் அறிந்து கொள்ள எனக்கு ஆவியானவர் அவசியமா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதல் ஆவியானவர் எனக்கு எதுக்கு தேவைங்க? அவர் எனக்குள்ள இருக்கிறாரா, அவர் எனக்குள்ள செயல்படுகிறாரா, எனக்குள்ள அவர்கள் வெறுமையா இருக்கிறனா, எனக்குள்ள ஒழுங்கின்மை இருக்குதா, என மேல்தான் அசைபாடுகிறாரா, எனக்குள்ள வாசமா தான் இருக்கிறா என்பதை அறிந்து கொள்ளவே உனக்கு ஒருத்தர் தேவை, அவர் தான் ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல ஆவியானவர் எனக்கு ஏன் தேவைனா, நான் அவரை அறிந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு தேவை. சொல்லுங்க, நான் அவரை அறிந்து கொள்ள. நீங்க வாயை திறந்து பேசினாங்க அற்புதம் நடக்கும். நான் அவரை அறிந்து கொள்ள ஆவியானவர் எதுக்கு தேவை? அவரை ஆவியானவர் அறிகிற அறிவை அறிந்து கொள்ள எனக்கு யார் தேவை? ஆவியானவர் தான் தேவை. அல்லேலூயா. இரண்டாவது, ஆவியானவர் ஏன் எனக்கு தேவைனா, நீங்க எடுத்து வாசிக்கலாம். அதே யோவான் சுவிசேஷத்துல 14 26 வாசிங்களேன். 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றளவாளவனை எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் எதற்கு எனக்கு தேவைனா, இயேசு சொன்ன வார்த்தையை நினைப்பூட்டுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. இரண்டாவது எதுக்குங்க தேவை? இயேசுவை என்னுடைய வார்த்தைகளை நினைப்பூட்டுவா, இல்ல இயேசு வார்த்தைகளை அறிந்து கொள்ள. இப்படி போட்டுங்க, இயேசுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. முதல்ல யாரு எதுக்காக தேவை? யார் அறிந்து கொள்ள? பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. இரண்டாவது, இயேசுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள அல்லது இயேசுவை எனக்கு நினைப்பூட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இயேசு சொன்னார், உன்னை உன்னை சபிக்கிறவர்கள் என்ன பண்ணும்? சபிக்கணுமா? சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. ஒருத்தவனை சபிக்கும் போது, இப்போ ஒருத்தவனை திட்டுறா, அவனை சபிக்கும் போது கர்த்தர் உள்ளே இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார்னா, நீ அவனை திரும்ப என்ன பண்ணக்கூடாது? சபிக்க கூடாது. இப்ப ஆண்டவர் உள்ளது உனக்கு ஆவியான நினைப்பூட்ட இல்ல, உன்னை சபிக்கிறவன் என்ன பண்ணணும்? அப்ப வார்த்தையை நினைப்பூட்டுவதற்கு யார் தேவைங்க? ஒரு ஆமை சொல்லுங்களேன். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஒருவேளை பிரச்சனை மத்தியில், வியாகுலத்தின் மத்தியில் இருக்கும்போது இந்த வார்த்தைகளை அவர் உனக்கு நினைப்பூட்டுவதற்கு ஆவியானவர் ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. முதல்ல நாங்க சொன்ன 2 காரியம் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. அதாவது முதல் காரியம் எதுக்கு ஆவியானவர் உனக்கு தேவை? அவரை அறிந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு அவசியம். இரண்டாவது,
இயேசுடைய வார்த்தையை நினைப்பூட்ட தெரிந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு. அப்ப அவர் ஒருத்தர் உள்ள இருந்தாதான் பிரதர் நான் கண்ண முடியும்னா இந்த வார்த்தை எனக்குள்ள ஞாபகம் வந்துச்சு. யாருக்கெல்லாம் உணர்த்தப்படுறீங்க? அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை உனக்குள்ள கொடுக்கப்படுகிறது, இந்த வார்த்தை உனக்குள்ள வருதுன்னா அது ஆவியில ஏசப்பாவுடைய வார்த்தை நினைப்பூட்டுதான் ஆவியானுடைய வேலை. அல்லேலூயா. முதல் காரியம் என்ன சொன்னங்க? 2 காரியம் சொல்லியிருக்கிறேன். ஆவியானவர் எனக்கு எதுக்கு தேவை? முதல் காரியம் என்னங்க? அவரை அறிந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு தேவை. 2வது சொன்ன இயேசுடைய வார்த்தையை கேட்க நினைப்பூட்ட ஆவியானவர் எனக்கு தேவை. 3வது ஒரு காரியம் எடுத்து வாசி கேட்கலாம். அதுல நீங்க யோவான் 15:26 வாசிங்க. மீண்டும் ஒரு விஷயம், யோவான் 15:26. பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களிடத்தில் அனுப்ப போகிறவரும். எங்கிருந்து புறப்படுறாரு ஆவியானவர்? சத்தமா சொல்ல, எங்கிருந்து புறப்படுறாரு? பிதாவிடத்தில் புறப்பட போகிற ஆவியானவர் சத்திய ஆவியாகிய வரும்போது அவர் என்னை குறித்து என்ன பண்ணுவாரா? யாரை குறித்து? இயேசுவை குறித்து யார் சாட்சி கொடுப்பாரு? அப்ப ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா இயேசு என்ன சொன்னாரு, இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எதற்காக வந்தார்ன்றது யாருக்கு நினைப்பூட்டுவார்? யாருக்குள்ள வாசமா இருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் நினைப்பூட்டுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதல் காரியம் சொன்ன பரிசுத்த ஆவியானவர் ஏன் எனக்கு தேவைன்னா, முதல்ல நான் அவரை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. 2வது விஷயம், இயேசுவுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த அறிந்து கொள்ள நினைப்பூட்ட எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. 3வது ஒரு காரியத்தை எடுத்து வாசிக்கலாமே. யோவான் விசேஷம் 16:13 வாசிங்க. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது, நல்ல கவனிங்க, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்க அந்த ஐபன் மணிய சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். என்னங்க? அவர் தான் சுயமா என்ன பண்ண மாட்டாரு. யாரு? இயேசு பரிசுத்த ஆவியானவரா? ஜோர ஜோர சத்திய ஆவியாகிய வாயை திறந்து வாசிக்கணுமா? வாசி. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது இது அது எது நல்லது எது கெட்டது என்றது யார் பேசுவார்னா, உனக்குள்ள ஒருத்தர் வாசமா இருக்க விரும்புறாரு பாத்தியா, அவர் சகலத்தை குறித்தும் வாசிக்கலாம், சத்தியத்திற்கும் நடத்துவா. அவர் நினைச்சது அவர் பேசல, பிதா நினைச்சதுதான் அவர் பேச விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள. அப்ப அவர் சுயமாய் பேச மாட்டாரு. நல்லா கவனிங்க. சில இடத்துல நாங்க ஊழியத்துக்கு போகும்போது என் அனுபவத்தை நான் பார்த்திருக்கிறேன். சில நான் ப்ராப்பரா போவேன், ஆனா ஆவியான சொல்ல ஸ்டாப் பண்ணுவார், அதை பேசாதுன்னு. அல்லேலூயா. நான் இது பேசினா உங்க ஆவியில பலன் கொள்ளும் உற்சாகம் ஆகும்னு நினைப்பேன். ஆனா ஆவியானவர் அந்த இடத்துல உட்காரும் போது, நான் இதுவரை என் ஊழியத்தை நான் பார்த்திருக்கிறேன், ஆண்டவருடைய கிருபையால அந்த இடத்துல அந்த குடும்பத்தை குறித்திருக்கிற காரியங்களை முன்பதாக வெளிப்படுத்துவான். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள இருந்தான நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிறவர் அவர் அல்ல, அவருக்கு வெளிப்படுத்துகிறவர் அவரு பிதா. யாருக்கு விளங்குதுங்க? இப்ப 2 ப்ராசஸ் நடக்குது. எனக்குள்ள இருக்கிறவரு நான் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா அவர் சுயமா பேசாம பரலோகத்தினுடைய சித்தத்தை என் நிமித்தமா ஆவியானவர் பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள. இப்ப விட்டதன் வாசிமா சொல்லி அதுதான் வர 3வது பரிசுத்த ஆவியானவர் ஏன் எனக்கு அவசியம்னா, வரப்போகிற காரியங்களை எனக்கு அறிவிக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாளைக்கு என்ன நடக்க போகுது, உனக்கு விரோதமா இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சில ஜனங்கள் எல்லாம் எங்க போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம சில சீர்கெட்டு போறான்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. வரப்போகிற காரியங்கள் இது ஆசீர்வாதமா இருக்குமா இருக்காதான்ற விஷயத்த சொல்றதுக்கு அவங்களுக்கு யாரும் இல்லாததுனால தான் ஜனங்கள் சீர்கெட்டு போறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. 3வது பரிசுத்த ஆவியானவர் ஏன் எனக்கு தேவைன்னா, வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. முதல் காரியம், அவரை யார் அறிந்து கொள்ள? ஆவியானவர் அறிந்து கொள்ள எனக்கு யார் தேவைங்க? ஆவியானவர். 2வதுங்க எதை நினைப்பூட்டுவா? இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைப்பூட்டுவதற்கு யார் தேவை? எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. 3வது என்ன சொன்னாங்க? வரப்போகிற காரியங்களை எனக்கு என்ன பண்ணுவாரா? சத்தம் சொல்லுங்க. வரப்போகிற காரியங்களை எனக்கு நினைப்பூட்டு அறிவிக்க எனக்கு யார் தேவைங்க? சிலர் சொல்லுங்க, அப்படிதான் நான் போய் சொப்பனை கண்டேன், சொப்பனத்தில் வெளிப்பட்டுச்சுன்னு இதெல்லாம் வரப்போகிறத ஆவியான சொல்லுவார்.
அல்லேலூயா. நீ சபையில் வந்து உட்காந்துருப்ப, ஏதோ ஒரு வார்த்தை நாளைக்கு நடக்க போற விஷயம், ஏதோ ஊழியக்கார நிமித்தம் பேசுறானா, அது நடந்து ஐயோ இது நேற்று ஊழியத்தை சபையில் பேசப்பட்டு, இதெல்லாம் ஆவியில யார் அசைபாடுகிறோ அசைபாடும் போதுதான் அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல 28 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11:28 அந்த 3வது பாயிண்ட்ல வரப்போகிற காரியங்களை அறிவிக்க ஆவியானவர் எனக்கு தேவை. அப்போஸ்தலர் 11:28 அவர்களில் ஒருவனாகிய, அத ஐஃபன் பண்ணீங்க, அகபு என்பவன் எழுந்து. இந்த அகபு என்பவனுடைய ஹிஸ்டரி நான் பார்த்த வேதத்தில் அவன் பெற்றோர்கள் அவன் எந்த பின்னணியில் வந்தான்னு சொல்லப்படல. 2 இடத்துல தான் அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கு. அகபு என்கின்றதான பெயர் வேதத்துல 2 இடங்களில் பதிவு செய்யப்படுகிறது. ஆனா இந்த அகபு என்பவன் தேவனுக்கு பயந்து நடந்ததுனால அகபு பெரிய ராஜாக்களோடு கூட கர்த்தர் என்ன பண்ணல, தன்னுடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தல. அகபுக்குள்ள இருந்த அந்த ஆவியானவர் இப்ப என்ன பண்றாருன்னா, எடுத்து வாசிங்கன்னா, அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் இந்த அகபு என்பவன் யாருன்னா தீர்க்கதரிசி. யாருங்க அகபு என்பவன்? யாருங்க சத்தமா சொல்லுங்க. அகபு என்பவன் யாருங்க? தீர்க்கதரிசி. அவனுடைய முன்னிலையை அவன் எந்த குலத்தை இதெல்லாம் சொல்லப்படல. ஆனா வேதத்துல 2 இடங்கள்ல இன்னொரு வசனம் சொல்ல உனக்கு பின்னிட்டு காண்பிக்க நான் விரும்புகிறேன். வாசிங்க. அவர்களில் ஒருவனாய் இருக்கிற அகபு என்பவன் என்னங்க கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று என்னங்க ஆவியானவனாலே அவன் அறிவிக்கல, அவன் சுயமா பேசல, அவனுக்குள் இருந்த அப்ப அந்த ஆவியானவர் சுயமா பேச மாட்டாரு. அந்த ஆவியானவர் யாருக்கு பேசுதா பேசுவாரு? சோத்திரம். அகபு இருக்கிறாரு. இப்ப அகபு தீர்க்கதரிசி எழுந்து வருகிற நாட்கள் கொடிய பஞ்சம் உண்டாகும் சொல்றாரு. இவர் சொல்ல, இவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அகபு கிட்ட சொல்றாரு. ஆவியானவர் சொல்றாரு, ஆவியானவர் சொல்ல சுயமா ஆவியானவர் யார் சொன்னது? பிதா சொன்னார். யார்களை வெளிப்படுத்துங்க? அப்போ பலிப்பிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது என்று சொன்னா அந்த வார்த்தை சுயமா இருக்காது, அது பரலோகத்தில் வெளிப்படுகிற வார்த்தையை காணப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப 3 காரியம் நான் சொன்னேன். முதல் காரியம், ஆவியானவர் எனக்கு எதுக்கு தேவை? முதல் காரியம் என்னங்க? ஆவியானவர் அறிந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு சத்தமா சொல்லணுங்க. ரெண்டாவது காரியங்க, இயேசுவினுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த நினைப்பூட்ட ஆவியானவர் எனக்கு தேவை. 3வதுங்க, வரப்போகிற காரியங்கள், என் குடும்பத்தில் நாளைக்கு என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன நடக்க போகுதுன்ற ஒரு விஷயம் சொப்பனத்தின் மூலமாகவோ வார்த்தையின் மூலமாகவோ ஜபத்தின் உனக்குள்ள ஒரு உண்டாகிட்டு, உன் பிள்ளை சீர்படுத்து, இதை செய்ய, இதை ஒழுங்குபடுத்து, ஏதோ ஒரு வார்த்தை உனக்குள்ள உன் ஆவியிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படுதுன்னா அது நீ விரும்பினதுனால இல்ல, உனக்குள்ள ஆவியான இருக்கிறதுனால. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் நிறைய ஆவியான ரிசீவ் பண்ணிருக்கிறேன், ஃபீல் பண்ணிருக்கிறேன், நான் சொல்லல, ஆவியா சொன்னாரு, நான் ஜபிக்கல, ஆவியான ஜபிக்க சொன்னாரு, ஆவியான கொடுக்க சொன்னார். நான்லாம் நிறைய பேர்களை கொடுக்க மாட்டேன், கொடுக்க சொன்னாரு நான் கொடுக்க மாட்டேன், அவர் உணர்த்தது தான் கொடுப்பேன். ராமன் சொல்லல. அப்ப நல்லா சொல்ல, அகபு என்கிற மனுஷன் அவன் விரும்ப வாசிங்க, திருமாசி சத்தமா வாசிங்க. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகம் எங்கோ கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவர்னாலே அறிவித்தான். அல்லேலூயா. அப்ப உனக்கு ஆவியானவர் இருக்கிறானா, நீ அல்ல, உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது ஆவியானவருடையதா இருக்கும். அப்ப ஆவியானவர் அந்த வார்த்தை உனக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் அது பரலோகத்திலிருந்து வெளிப்படுகிற வார்த்தையா காணப்படும். ராமன் சொல்லுங்களேன். நீங்க எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசி. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ கண்டவைகளையும் என்னங்க சத்தமா சொன்ன, என்னங்க இவ்வளவு டெலாகிறீங்க? நீங்கள் கண்டவைகளையும் இருக்கிறவை, அதாவது நேத்து நான் பார்த்தேன், நேத்து ஒருத்தர் பார்த்தேன், இன்னைக்கு ஒருத்தர் நான் பார்த்துட்டு, நேத்து பார்த்தது சொல்றது நீக்கு பார்க்கறது சொல்றது பிரச்சனை இல்லை. ஆனா வேதம் எதை பதிவு செய்கிறதுனா, கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பதாக சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து சொல்லணும்னா அதற்கு ஆவியானவர் தேவை. நேத்து நடந்தது சொல்றது பிரச்சனை இல்ல, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயத்த சொல்றது பிரச்சனை இல்ல. என் கையில மைக் இருக்கு, என் முன்னாடி ஒரு கேமரா இருக்கு, என் முன்னாடி ஒரு விசுவாசிகள் இருக்கான்னு சொல்றது இது கண்டது. நேத்து போன ஒரு ஊருக்கு அது நேற்று பார்த்தது. ஆனா வேதம் சொல்லப்படுகிறது கண்டதை பார்த்ததல்ல, வெளிப்பட போகிற காரியங்களை. அதான் சொல்றது. வாசிங்க. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும்
எழுதினா என்ன சொல்றாரு, இதுக்கப்புறம் என்ன செய்யணுன்றத கூட ஆவியான சொல்லுவா. அதுதான் சொல்ல 3 காரியம். முதல் காரியம் என்ன சொல்லுங்க, நான் அவரை வாயை திறந்து சொன்னதாங்க அது ரிசீவ் பண்ணுவோம். நான் அவரை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு மஸ்ட் தேவை. ரெண்டாவது, இயேசுவினுடைய வார்த்தையை வெளிப்படுத்த அவரை நினைப்பூட்ட பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. மூணாவது, நாங்க வரப்போகிற காரியங்களை எனக்கு அறிவிப்பதற்கு யார் தேவை? அப்ப ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரோ அவருக்குள்ளதான் அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவாரு. விளங்கினவர்கள்? அப்ப இதை விட பெரிய கிஃப்ட் இந்த உலகத்துல வேற எதுவுமே. நாளைக்கு ஒரு விஷயம் குடும்பத்துக்கு விரோதமா ஏதோ ஒரு காரியம் நடக்க போது அந்த விஷயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினா நீ சும்மா இருப்பியா? ஜெபிப்ப. ஒரு ஆமன் சொல்லுங்களேன். உன் பிள்ளைக்கு இந்த காரியம் நடக்க போது ஏதோ ஒரு ஆவில சொப்பனத்துக்கு என்ன பண்ண, அந்த நாள் எழுந்து 3 நாள் ஜெபம் நடுவே என் பிள்ளைக்கு விரோதமா எழும்புகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காதே ஜெபம் பண்ண. இது ஜெபம் பலனுள்ளதா இருக்கும். அப்போ உன்னை யார் தைரியப்படுத்துறார், அனலாக்குகிறார்னா ஆவியானவர். வரப்போகிற காரியம் நாளைக்கு இது நடக்க போது, பி கேர்ஃபுல். ராமன் சொல்லுங்களேன், ராமன் சொல்லுங்களேன். நான் 3 காரியம் சொல்லியிருக்கேன். ஆவியானவர் எனக்கு எதுக்கு தேவை? முதல்ல நான் ஏன் திரும்ப திரும்ப சொன்னா இந்த வார்த்தை நீங்க மறக்கவே. அல்லேலூயா. ஆவியானவர் அறிந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு அவரை அறிந்து கொள்ள ஆவியானவர். இரண்டாவது, இயேசுடைய வார்த்தையும் இயேசு சொன்ன கற்பனைகளை நினைப்பூட்டுவதற்கு ஆவியானவர் தேவை. மூணாவது, நாங்க வரப்போகிற காரியங்களை எனக்கு சொல்ல ஆவியானவர் தேவை. நான்காவது ஒரு காரியம் எடுத்து வாசிக்க வைக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 29-30 வாசிங்க. ஒண்ணு மத்தனுங்கிறீங்க. ஆவியானவர், நான் ஐயோ நீங்க எங்கதான் போறீங்கன்னு தெரியல எனக்கு. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று யாருக்கு சொன்னாருங்க? பிலிப்புடனே கூட. யார் சொல்றது? கர்த்தர் சொல்றதுனா பரிசுத்த. நல்லா கவனிங்க. நாலாவது ஒரு காரியம், நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் சொல்லுவா. நாலாவது காரியம் என்னங்க? நீ என்ன செய்ய வேண்டும்ன்றத கூட ஆவியானவர் இவ்வளவுதான் நீ சபைக்கு கொடுக்கணும், சபைக்கு இதுக்காக நீ நிக்கணும். என்ன நான் யாருக்குள்ள விளங்குது நான் சொல்றது? நாலாவது ஒரு காரியம், ஆவியானவர் எதற்காக எனக்கு தேவைன்னா நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட சொல்வதற்கு எனக்கு ஆவியானவர் தேவை. யாரோடு கூட பேசணும், யாரோடு கூட பழகணும், யாரோடு கூட நிக்கணும், அந்த இடத்துல போய் உட்காரணுன்றத கூட ஆவியானவர் சொல்லுவார். என்னங்க டஃபா இருக்குதா? இதுக்கு முன்னாடி நீங்க கண்ட இடத்துக்கு போயிருப்பீங்க, கொடுத்தது வாங்கியிருப்பீங்க, கொடுத்தது நினைச்சிருப்பீங்க நல்ல. ஆனா ஆவியான உனக்குள்ள வந்துட்டார்னா யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை பரிசுத்த ஆவியான உனக்கு வெளிப்படுத்துவா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப வாசிங்க, வாசிங்க 29. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே போய் சேர்ந்து எங்க சேரணும்ன்றது கூட ஆவியான சொல்லுவா. எந்த சபையில நிக்கணும்னு கூட ஆவியான சொல்லுவார். யாருக்கு விளங்குதுங்க? பிலிப்பு கிட்ட சொல்லாரு, நீ அந்த ரதத்து கூட தான் போய் சேரணும். அதுக்கு முன்னாடி நிறைய டவுட் கேட்ட, அது வேற விஷயம். ஆனா ஆவியானவர் சொல்றத செய்ய, ஆண்டவர் என்ன சொல்லணும்ன்றது செய்யணும்ன்றது கூட ஆவியானவர் சொல்ல. வாசிமா சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து ஏசாயாவுடைய தீர்க்கதரிசியுடைய ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவர்களின் நல்ல கவனிங்க. அப்போ நான் என்ன செய்யணும்ன்ற விஷயத்தை கூட ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தும். 4 காரியம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சத்தமா சொல்லுங்க, நான் அவரை அறிந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு. இந்த வார்த்தை ரிப்பீட்டடா சொல்ல 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 இந்த வார்த்தை அதான் பார்த்தோம். 39:3 பாய்ச்சல சங்கீதத்துல 39:3 என்ன பார்த்தோங்க? என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் அதை தியானிக்கையில அது என்னவா மாறுது? யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? இப்ப அதனாலதான் இந்த ஆவியான ரிப்பீட்டடா சொல்றது காரணம், இந்த அணை நெருப்ப அக்கினியா எழும்பணும். ராமன் சொல்லல. அப்ப முதல் காரியம், ஆவியானவர் எனக்கு எதற்கு தேவைன்னா ஆவியானவரை அறிகிற அறிவை அறிந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு தேவை. இரண்டாவது, ஆவியானவர் எனக்கு எதுக்கு தேவைங்க? இயேசுடைய வார்த்தைகளைய இயேசு சொன்ன கற்பனைகளை நினைப்பூட்ட வெளிப்படுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. மூணாவது எதுக்கு தேவை? வரப்போகிற காரியங்களை அறிவிக்க ஆவியானவர் எனக்கு. நாளைக்கு என்னன்னா நடக்க போகுது, உன் குடும்பத்தில் என்ன நடக்க போகுது என்கின்ற காரியத்தை சொல்ல ஆவியானவர் எனக்கு தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நாலாவது ஒரு காரியம், நான் என்ன செய்யணும் என்றதை சொல்ல ஆவியானவர். இதுல ஒருத்தர் நடக்கிறானா அவன் வாழ்க்கையில
ஒழுங்கின்மை இருக்காது, வெறுமை இருக்காது. யாருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல என்ன இருக்காங்க? ஒழுங்கின்மை இருக்காது. அந்த இடத்துல வெறுமை. ஏன்னா அவர் உன் மேல அசைவாடினா அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கும். நீ எங்க பார்க்கணும், எங்க நடக்கணும், எங்க அமரணும், எதை செய்யணும், எதை பேசணும், நீ அல்ல, உனக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியானவர் உன்னை போதித்து நடத்துவான். ஒரு ஆமன் சொல்லுங்கள, சத்தத்தை உயர்த்து ஒரு ஆமன் சொல்லுங்கள. மீண்டும் ரிப்பீட்டர் சொல்லாமா? 4 காரியம் ஆவியானவர். டேவிட் சொல்ல பார்க்கலாம். 4 காரியம் ஆவியானவர் எனக்கு தேவை. என்னன்னா, நான் அவரை அறிந்து கொள்ள. ஏன்னா இந்த கேம்ப் மறக்கூடாது. கேம்ப் இது சர்ச் இல்ல, இது கேம்ப். இது உன் வாழ்க்கை ப்ராசஸ் பண்ணும், உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். கேட்டுட்டு போறதுக்கல்ல, இந்த வாழ்க்கையை பயன்படுத்தணும். முதல்ல ஆவியானவரை அறிந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு தேவை. 2வதுங்க என்னங்க? இயேசுடைய வார்த்தைகளை, கற்பனைகளை நினைப்பூட்ட வெளிப்படுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. 3வது வரப்போகிற காரியங்களை, இந்த கிஃப்ட் யாருக்கெல்லாம் வேணும்ன்றீங்க? ஆண்டவரே, என் குடும்பத்தில் எனக்கு விரோதமா சில காரியங்கள் எழும்புது, சில காரியங்கள் மனிதர்கள் எழும்புறாங்க, இவங்க எனக்கு நல்லது தான் செய்யறாங்களா கெட்டது தான் செய்யறாங்க எனக்கு தெரியல, இந்த காரியத்தை பலப்படுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. வரப்போகிற காரியம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன செய்யணும்ன்றத எனக்கு யார் சொல்லுவாரு? வரப்போகிற காரியத்தை வெளிப்படுத்துகிறவர். நடக்க போகிற நீ எப்படி நடக்குன்றது போதிப்பான். இதுல எந்த சபை நடக்குதோ அந்த சபையில ஆவியானவர் அசைவாடுவா. அந்த சபை மென்மையாக வளரும். அந்த சபை ரிலாக்ஸ் பண்ண, பிரச்சனை பார்த்து பயப்படாது, போராட்டத்தை பார்த்து திகில் அடையாது. ஏனென்றால் என் ஆவியானவர் நான் சார்ந்து கொண்டிருக்கிற ஏற்ற வேலையில ஏற்ற காரியத்தை என் தேவன் என் வாழ்க்கை வெளிப்படுத்துவான். அப்ப நீ யாரை சார்ந்து கொள்ளணுங்க? சத்தமா சொல்லி, யாரை சார்ந்து கொள்ளுங்க? அப்ப சபை யாரை சார்ந்து கொள்ளணும்? வாயை திறந்து சொல்லுங்களேன். சபை யாரை சார்ந்து கொள்ளணுங்க? அப்ப குடும்பம் யாரை சார்ந்து கொள்ளுங்க? அப்ப குடும்பத்துல ஒரு குறைவு வருது, குறைவை நினைச்சு அழாத, குறைவை நினைச்சு போராடாத. அந்த குறைவில ஆவியானவரை பயன்படுத்த ஆரம்பி. ஆவியானவர் அந்த இடத்துல பயன்படுத்த ஆரம்பி. அவர் நடக்க போகிறத, வரப்போகிறத அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவர் ரொம்ப அவசியம். ஆவியானவர் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வரப்போகிற காரியத்தை அவர் சொல்றாருன்னா அடுத்தது நீ என்ன சொல்லணும் செய்யணுன்ற விஷயத்தை கூட ஆவியானவர் சொல்லுவார். நீங்க எடுத்து வாசிங்க. அதே அப்போஸ்தலர் நிருபத்துல 10ஆம் அதிகாரத்துல 19-20 வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 19-20. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் என்னங்க, இந்த ஆவியானவர் வார்த்தைலாம் ஏசப்ப எப்போ போனாரோ அப்பதான் அதிகமா ரிப்பீட்டட் ஆகும். யாருக்கு விளங்குதுங்க? தொட்டார் வல்லமை புறப்பட்டு போய் இதுதான் வரும். ஆனா ஏசப்ப எப்போ மறுரூபமாக்கப்பட்டு போனாரோ அப்பொழுதுதான் ஆவியானவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. வாசியமா? ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை, சத்தமா சொல்ல, இதோ 3 மனுஷர் உன்னை. இப்ப பாருங்க, நடக்க போற விஷயத்த கவுண்டோடு சொல்றாரு. 3 மனுஷன் உன்னை தேடுகிறார்கள். வாசிங்க. நீ எழுந்து இறங்கி என்ன பண்ண கூடாதான்? ஆவியானவர் வந்துட்டா உனக்கு அந்த கன்ஃபியூஸே வராது. சில விஷயம் இது செய்யலாமா செய்யக்கூடாது, நிறைய பேர் சித்தத்து மேல பை போட்டுருவோம். தேவ சித்தம் இருந்தா இல்ல, ஆவியானவர் இருந்தால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஆவியானவர் நடத்துவார். இதை காம்ப்ரமைஸ் கிடையாது. காம்ப்ரமைஸ் பண்ற ஆளு ஆவியானவர் கூட உறவுல இல்லைன்றது அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுவல. முடிச்சிடறேன். உங்களுடைய பாடி ஷேக்கிங் வேற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆமென் சொல்லுங்கள. அல்லேலூயா. இப்ப 3 பேர் உன்னை தேடுறான்பா. தேடி வரும்போது நீ இறங்கி யாரு கூட போயிடு. அப்ப வேதம் சொல்லப்படுது, யாரோடு போகணும் யாரோடு கூட சேரணும்ன்றத கூட ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்துவார். வாசியமா, விட்டு வாசியமா. நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போய். யாருக்கு அனுப்பினாரு? அந்த 3 பேரை அவங்களுக்கு தெரியாது. ஆனா 3 பேர் யாருக்காக அனுப்பப்பட்டது? உனக்காக தான் அனுப்பின. நீ அவங்களோட போயிடு. அல்லேலூயா. அந்த 3 பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா இவனால வந்திருக்க மாட்டான். அவன் 3 பேர் வந்தது நோக்கமே இவனுக்கு சேர்ப்பதற்காக. தேவ பிள்ளைகளை உன்னை அறிந்து கொள்ளு. வரப்போகிற காரியத்தை சொல்லுவாரு, நீ எப்படி நடக்கணுன்றதும் சொல்லுவாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போகணும், யாரு கூட சேரணும், எங்க நடக்கணுன்றது கூட ஆவியான வெளிப்படுத்துவா. அந்த அனுபவத்துல எந்த ஆவிக்குள்ள தேவ பிள்ளை நடக்கிறாளோ அந்த சபை மீட்சி அடைந்து அதை மென்மையா நாளுக்கு நாள் வளர 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 ரிலாக்ஸ் பண்ண தம்முடைய அபிஷேகத்தை தம்முடைய பிள்ளைகள் மேல ஊற்றுவா. அல்லேலூயா. இப்ப என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது, தேவ இந்த 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 கண்டென்ட் நான் ரெடி பண்ண நான் பட்ட வேதனை கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆவியானுடைய அந்த ஆவியானுக்குள்ள அந்த உலகமே அவரால் தான் உருவாக்கப்பட்டது.
அவரை இல்லாம இல்லவே இல்லை. அப்ப அவர் ஒருவரை நம்ம சார்ந்து கொள்கிறோம். சபை அவர் ஒருவர் சார்ந்து கொள்ளலாம். சுயம் நம்மில் வெளிப்படாது, தான் என்ற ஒரு எண்ணம் வெளிப்படாது. அதனால தான் சொல்றேன், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுவார், நீ தப்பு பண்ணா மகனே தப்பு, இந்த இடத்துல நீ தவறு பண்ற, அவர் சுட்டி காண்பிப்பார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்க போகணும், யார் கூட சேரணும், எங்க நிற்கணும். அப்ப 3 பேர் அனுப்பினது யாரு? பரிசுத்த. நீ சந்தேகமே படாத. அல்லேலூயா. சந்தேகப்படுறது பிசாசினாவி, தெரியப்படுத்துறது பரிசுத்த ஆவி. ராமன் சொல்லுங்க, கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. அல்லேலூயா. பல முறை ஆண்டவர் வெளிப்படுத்திட்டு இருப்பாரு, அப்போ நம்மால் திருந்த மாட்டான். அல்லேலூயா. மீண்டும் வாசிமா. நீ எழுந்து ஒன்றுக்கு சந்தேகப்படாமல் அவனேன்னு கூட போய், நானே அவர்களை அனுப்பினேன். யார் சொன்னாரு? இந்த விஷயம் யாருக்கு மட்டும் தான் தெரியும்? அந்த 3 பேருக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? யாருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரோ அவர்களுக்குள்ளதான் ஆவியானவர் பேசுவான். 3 பேருக்குள்ள இல்ல ஆவியானவர். யாருக்குள்ளதான் இருந்தாரு? யாருக்கு விளங்குதுங்க? யாருக்குள்ள இருக்கிறாரோ அவர்களுக்குள்ளதான் ஆவியானவர் செயல்படுவார். உனக்குள்ள இருந்தா அவர் செயல்படுகிற தேவனா இருப்பார். அப்ப அவர் சும்மா, அப்ப ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. ஒரு முட்டைக்குள்ள ஒரு 21 நாள் ஒரு அதை அடக்காக்குற சொன்னா, அந்த வெப்பம் தாங்க முடியாம அதுக்குள்ள இருக்கிறதான முட்டை தான் மாறுது. ஒரு உருவமா, ஒரு பொருளா மாறுது. நல்லா கவனிங்க. உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறான்னா, உனக்குள்ள அவர் அனல் மூட்டுகிறவரா இருக்கிறானா, உனக்கு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அந்த சர்க்கிளுக்குள்ள உன்னை ஆவியான வைக்க மாட்டா. நீ விரும்பலையோ உன்னை அதை தாண்டி ஆவியான கொண்டு வருவாரு. அது காரணம் அந்த அனலால. அல்லேலூயா. இப்ப 4 காரியம் சொல்லியிருக்கு. நான் சொல்ல, நான் எவரை ஆவியானவரை அறிந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு தேவை. வெரி குட், சூப்பர். 2வது, இயேசுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்த, அவருடைய கற்பனைகளை நினைவூட்ட ஆவியானவர் எனக்கு சூப்பர், வெரி குட். 3வதுங்க, வரப்போகிற காரியங்களை அறிவிக்க ஆவியானவர் எனக்கு. 4வது, என்ன செய்ய வேண்டும், எங்க நடக்கணும், யாரு கூட போகணும்ன்றத கூட ஆவியானவர் எனக்கு. இந்த அனுபவத்துல சபை நடக்குதுன்னா சபை எப்படி இருக்குன்னு பாருங்க. விளங்குதா? சபை இப்ப ஆவியானவர் சொல்ற மாதிரி சபை ஆராதிக்குது. அப்ப ஆராதிக்கும் போது ஜலத்தின் மேல், சபை மேல் ஆவியானவர் அசைவாடும் போது கர்த்தர் 5வதாக நடக்கிற காரியம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீக்கிரங்க. லூக்கா 4:14. பின்பு இயேசு பின்பு இயேசு, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 4:14 எடுத்துலாமா? கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடும். இன்னும் 5 மினிட்ஸ்ல முடிச்சிடுவேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வாசிங்களா? பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி நல்லா நீங்க. இப்ப ஏசப்பாக்கு வயசு 30. ஏசப்பாக்கு வயசு சத்தமா சொல்ல, எத்தனை வயசு? ஏசப்பாக்கு 30 வயசு வரலும் யோசேப்புடைய தச்சனுடைய பிள்ளைன்னு சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பின்பு, எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள வாசமா வந்தாரோ, இப்பொழுது அவருக்குள்ள இருக்கிற கீர்த்தி புகழ்ச்சி சுற்றி இருக்கிறதான ஜனங்களுக்கு கர்த்தர் பிரதமப்படுத்தினார். யோசேப்புடைய குமாரன் என்பதற்காக அல்ல, அவருக்குள்ள ஆவியானவர் வந்ததுனால. யாருக்கு விளங்குதுங்க? நீ உன்னுடைய பலத்தினால ஃபேமஸ் ஆக முடியாது. உன்னுடைய டேலண்டால நீ ஃபேமஸ், நீ நல்லா பாடலாம், நீ நல்லா ஆராதிக்கலாம், அது உன்னை ஃபேமஸ் ஆகாது. நீ நல்லா பாடலனாலும் உனக்குள்ள ஆவியானவர் இருந்தா உன்னை ஃபேமஸ் ஆக்குவார். இதுதான் சீக்ரெட். நீ எவ்வளவு பெரிய ஆளானாரு, எவ்வளவு பெரிய குடும்பத்தில் பெண்ணே, அது உன்னை ஃபேமஸ் ஆகாது. எது உன்னை ஃபேமஸ் ஆகனா, உனக்குள்ள ஆவியானவர் ஒருத்தர் வந்துட்டான்னா உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா கத்தர் வைப்பார். ஏன்னா அவர் வரப்போகிறது சொல்லுகிறவர், நடக்க வேண்டியது சொல்லுகிறவர், எங்க நிக்கணும், எங்க சேரணும்னு அதன்படி நீ நடந்தா அடுத்த ப்ரமோஷனே உன்னை கத்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பதற்காக. நீங்க எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 12 வாசிங்க. அழைப்பித்தான் 12 16 ஆள் அனுப்பி அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், எழுந்து இவனை அபிஷேக பண்ணு. வாசி முடிச்சல. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதை என்ன பண்ணாரு? தாவீதை சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அதனால் முதல் ஆவியானவர் அவன் மேல பண்ணினாரு, இறங்கினார். ஆவியானவர் எப்ப இறங்கினாரோ அப்பொழுதுதான் தாவீது யாருன்னு தெரிஞ்சது. யாருக்கு? அது வரல ஆடுகளை மேய்ச்சி தாவீது யாருக்குமே தெரியாது.
ஆனா எப்பொழுது இஸ்மவேல் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டமே இவனுக்காக காத்திருந்து சாமுவேல் தைல கொம்பால் எடுத்து இவன் அபிஷேகம் பண்ணும்போது இப்ப யார் மேல அசைபாடுகிறாரு? தாவீது மேல அசைபாடும் போது இப்ப இவனுடைய கீர்த்தி புகழ்ச்சி இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பேசப்படுகிறது. இவனுடைய அப்பா பெரிய ஆள் என்பதற்காக அல்ல, இவனுக்குள் இறங்கின ஆவியானவரால. யாருக்களை விளங்குதுங்க? அப்ப ஆவியானவர் உனக்குள்ள இறங்கினா உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆவியானவர் ஏற்படுத்துவார். ராமன் சொல்லுங்களேன், யோசேப்புனுடைய பிள்ளை இயேசுன்றதுனால இயேசு ஃபேமஸ் ஆகல, இயேசுக்குள்ள யார் வந்ததுனால ஃபேமஸ் ஆனாரு. யாருக்கு விளங்குதுங்க? தாவீது ஈசானுடைய குமாரன் என்பதுக்காக ஃபேமஸ் அல்ல, ஆடுகளை மேய்ச்சான்றதுக்காக ஃபேமஸ் அல்ல, கரடிகள் இது கோலியாத்து மேய்ச்ச ஃபேமஸ் அல்ல. அவன் மேய்ப்ப அவனுக்குள்ள ஆவியானவர் அசைவாடுதல் வந்ததுனால தான் தாவீது ஃபேமஸ். ராமன் சொல்லுங்களேன், இன்றைக்கு உனக்குள்ள அந்த கீர்த்தியும் புகழ்ச்சி வேணும்னா எனக்கு ஆவியானவர் அவசியம். அல்லேலூயா. 5 காரியம் சொல்லியிருக்கேன். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம், அவரை அறிந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு தேவை. 2வது ஒரு காரியம், அப்படி எழுந்து பார்க்கலாம். எழுந்து நிற்கிறீங்களா? சோத்திரம் அல்லேலூயா. முதல் காரியம் அடைய சொல்லி எழுந்து பார்க்கலாம். ஏந்திர பெரிய தேசினே சோத்திரம். 2வது செக்ஷன் என்ன பண்ண போறேன்னு தெரியல. சோத்திரம் அல்லேலூயா. உண்ட மயக்கம் ஆயிடுவீங்களா, இல்ல பரிசுத்த ஆவியில் நிரப்ப போறீங்கன்னு தெரியல. கர்த்தர் உதவி. முதல் காரியம் என்னங்க? ஆவியானவர் எனக்கு எதுங்க தேவை? யார் அறிந்து கொள்ள? பக்கத்து வீட்டுக்காரனையா? பக்கத்து வீட்டுக்காரன் எப்படின்றது எனக்கு யாரை வெளிப்படுத்துவாரு? அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரன் ரொம்ப ஜாக்கிரதை ஆகணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு ஆமை சொல்லுங்க. சிலது நீங்க பொய் சொல்றதுன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ பொய் சொல்றதுன்னு நம்பர் மாதிரி நீங்க நினைச்சுன்னு பாருங்க. அல்லேலூயா. யாருக்கு விளங்குதுங்க? முதல் ஆவியானவர் எதுங்க தேவை? நான் அவரை அறிந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு. 2வதுங்க, இயேசுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த கற்பனைகளை நினைப்பூட்ட ஆவியானவர் எனக்கு. ஒரு ஆமை சொல்லுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு சும்மா விடவே விடாது. 3வது காரியம் என்னதுங்க? வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்த ஆவியானவர் எனக்கு. 3வது 4வது விஷயங்க, நான் என்ன செய்யணும், எங்க நிக்கணும், யாரோட சேரணும், எங்க போகணும்ன்ற விஷயத்த வெளிப்படுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. 5வது, என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்கு ஆவியானவர் தேவை. யார் விரும்புறீங்க? நம்ம கண்களை மூடலாமா? இப்ப அந்த ஆவியானவர், இந்த ஆவியானவர் யாருக்குள்ள வேணும்னு விரும்புறீங்க? எல்லா கண்கள் மட்டும். தேங்க்யூ லார்ட். உங்க கண்கள், எல்லாரும் கண்களும். பரிசுத்த ஆவியானவர் தான் கடைசி நாட்களில நம்ம உருவாக்குவதும் ஆண்டு வார்த்தையில பலன் அடைய செய்வதும் அபிஷேகிப்பதும் யாருடைய வேலைனா பரிசுத்த. சத்தமா சொல்லுவோம், பரிசுத்த. ஓகே, காலை தினத்துல காலை முதல் செக்ஷன்ல பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன, எதற்காக என்ன எனக்கு தேவை, அதுதானே பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஏன் தேவைப்படுறார்? அல்லேலூயா. அது யாரால புரிஞ்சுது? யாரால சொல்ல முடியுமா? 5 காரியத்தை என்னால சொல்ல முடியும். இது சர்ச்சை அல்ல, இது கேம்ப். ஸோ நீங்கள் உருவாக்கப்படுவதற்காக தான். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் வந்துட்டீங்கன்னா, ஒரு நாள் இப்போ ஆவியானவர் எதற்காக எனக்கு தேவைன்னு நான் என்ன பண்ணேன்? அறிஞ்சுக்கிட்டேன். நான் அறிஞ்சிட்டு போகிறதுக்காக வரல, அறிந்தவர் எனக்குள்ள இருக்க வச்சுட்டு நான் அவரோடு கூட கடந்து போக விரும்புகிறேன். நான் விளங்க சொல்றது. முதல் பகுதியில ஆவியானவர் எனக்கு எதற்காக தேவை? எதற்காக தேவை? ஆவியானவரை அறிந்து கொள்வதற்காக ஆவியானவர் எனக்கு தேவை. 2வது, இயேசுடைய வார்த்தையும் இயேசுடைய கற்பனைகளையும் நினைப்பூட்டுவதற்கு ஆவியானவர் எனக்கு தேவை. வெரி குட். 3வதுங்க, வரப்போகிற காரியங்களை அறிவிப்பதற்கு. இதெல்லாம் தேவை. இந்த பர்பஸான வசனத்தை பார்த்தோம். இப்ப இவரு எனக்குள்ள வந்துட்டா, இவர் எனக்குள்ள வந்துட்டா நான் எதை குறிச்சு நான் பண்ண மாட்டேன். யாருக்கு விளங்குது? நான் எங்க இருக்கணும், நான் எதை பேசணும், நீங்க உலக கவலை, உலக இச்சைகள், உலக காரியத்துல, உலக மயக்கத்துல இருக்கிறன்னா வெளிப்படணும், வெளியே வரணும் சொன்னா எனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் செயல்படணும். நீங்க நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க முட்டாள்தனமான காரியம் என்ன தெரியுங்களா? பெரிய சபையில, ஆவிக்குரிய சபையில தான் நான் அனுபவம் பரிசுத்த ஆவியானவரை மாற்ற முடியாது. சார்பு பரிசுத்த ஆவியானவரை மாற்ற முடியாது. அனுபவிக்கிற யாருக்குள்ள இருக்கிறார்களோ அவர்களால் மாத்திரம் தான் பரிசுத்த ப்ரொடெக்ட் பண்ணவே முடியும். நான் சொல்றது புரியுதான்? ஒரு 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 எப்படி சொல்றது, ரட்சிக்கப்பட்ட சபையோடு கூட நான் இணைஞ்சா அது நான் நல்லது, நான் மறுக்கல. ஆனால் பரிசுத்த ஆவியனுடைய அந்த பிரசன்ஸ் தனிப்பட்ட நபர் சார்ந்தது. அல்லேலூயா. 120 பேர் நின்ற இடத்துல 120 பேரோடு கூட ஆவியான இடைப்பட்டான். சபையோடு இடைப்பட்டான்னு வேதம் சொல்லல. 120க்கு மேற்பட்டவர்கள் கூட அவர்களுக்கு தந்தன வெவ்வேறு பாஷைகள் என்ன பண்ணாங்க?
அப்போ கூட்டத்தோடு கூட்டமா இருந்தா நான் அபிஷேகிக்கப்பட்டவன். தேவப்பிள்ளை, நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீங்க ஆவிக்குரிய சபையில இருக்கிறதுனால நீங்க பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றவர்கள் அல்ல. நீங்க ஆவிக்குரிய சபையோடு கூட நீங்க நிற்கிறதுனால நான் பரிசுத்த ஆவியின் வரம் பெற்றுக் கொண்டேன்னு ஒருவேளை நீங்க நிறைய பேர் பாவித்துக் கொள்கிறாங்க. பரிசுத்தோட அனுபவம் கணிகனால அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியில நடக்கப்படுகிற அவர்களுக்குள்ள பெருமையே இருக்காது. நான் பார்த்த ஊழியக்காரர்களை நான் வியந்து போயிருக்கிறேன். பல தீர்க்க தரிசனமான வரம் பெற்ற ஊழியக்காரர்களத்துல அந்த அந்த வரங்கள் செயல்படும் பொழுது, அந்த ஆவியான அவர்களுக்குள்ள இருக்கும் பொழுது, அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் தாழ்மையை வெளிப்படுத்துவதை காண்பிக்கிறாங்க. சில இடத்துல தன்னை பெரிய சபையில நான் நின்னா, நான் அந்த சபையோட கூட இருக்கிறதுனால பெரிய ஆள் அப்படி இல்லைங்க. அதல்ல, எனக்கு இவங்களுக்கு தெரியும் அதனால எனக்கு பரிசுத்தா இல்ல. பரிசுத்தமான எந்த ரெக்கமெண்டேஷனாலும் கிடையாது. பரிசுத்தாவியான நீர் விரும்பினால் மாத்திரம்தான் அவர் உனக்குள்ள வர முடியும். யாருக்களை விளங்குதுங்க? புரிஞ்சு ஒரு ஆமை சொல்லுங்க. காலை தினத்துல பரிசுத்த ஆவியானவர் ஏன் எனக்கு தேவைன்னு நம்ம பார்த்தோம். இப்ப 2வது செக்ஷன்ல பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வர வேண்டும். அப்ப வரணும்னா நான் என்ன செய்யணும்? அது வந்து நாள தியானிக்க. 2வது செக்ஷன்ல பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வர நான் என்ன செய்ய? சத்தமா சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வர நான் என்ன? வாயை திறந்து பேச மாட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வர, சத்தமா சொல்லுமே, எனக்குள் வர நான் என்ன செய்யணும்? இந்த ப்ராசஸ் நம்ம செய்யும் பொழுது இந்த நாளில் பரிசுத்த ஆவியானோடு கடந்து செல்ல நமக்கு தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப நான் டைரக்டா பிரதர் நீ இயேசுவனா பிதாவனா எனக்கு டைரக்டா பரிசுத்த ஆவியான மாத்திரம் இருந்தா போதுனா அது வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நீ வரணும்னு சொன்னா முதல்ல நீ யார் விசுவாசிக்கணும்? இயேசுவை ஆகிற குமாரனை விசுவாசித்தால் தான் குமாரன் தான் யாருக்காக அனுப்புற? யார் அனுப்புறாரு? யாரெல்லாம் அவர் விசுவாசிச்சாலோ அவரை தேற்றுவதற்காக அவர் சார்ந்து கொண்டு ஒருவரை நான் போன பிறகு நான் ஒரு தேற்றவரான உங்களுக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த ப்ராசஸ் இல்லாம ஆவியான உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. மீன் ஒரு விஷயம் கூட காலை பார்த்துல பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எதற்கு தேவை? 5 காரியம் யார் சொல்ல முடியும்? என்னங்க விளங்கலையா? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எதற்காக இன்னும் தேவைன்றதுக்கு 5 விதமான காரியத்தை நான் சொன்னேன். என்னென்ன காரியம்? நான் அவரை அறிந்து கொள். இந்த நான் கவனிங்க, நான் பேசிட்டு போயிடுவேன். சில இந்த அனுபவம் இந்த வருடம் உள்ள உங்களை அறியாம இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன், இதோட முடிச்சிடுவேன். சண்டே நம்ம சர்வீஸ் போறோம். ஆனா இந்த வார்த்தை நீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்க என்ன முடிவு எடுக்க தெரியாத நிலையை நீங்க சூழ்நிலை நின்று கொண்டு இருக்கும்போது உனக்குள்ள ஒரு சத்தத்தை தேவன் பேசுகிறத பாப்பீங்க. யாருக்கு விளங்குதுங்க? நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா என்பதை நான் அறிந்து கொள்ள எனக்கு முதல்ல யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர். 2வது காரியங்க, இயேசுடைய வார்த்தைகளை வெளிப்பட அவருடைய கற்பனைகளை நினைப்பூட்டுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. 3வது காரியம், வரப்போகிற காரியங்களை எனக்கு அறிவிப்பதற்கு யார் தேவைங்க? பரிசுத்த ஆவியானவர். இப்ப இந்த 4வது காரியம் என்னங்க? நான் என்ன செய்யணும்ன்ற விஷயத்த எனக்கு சொல்லி தருவதற்கு யார் வேணுங்க? பரிசுத்த ஆவி. 5வது, நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கணும்னா எனக்குள்ள யார் வரணுங்க? அப்ப ஆடுகளை மேய்க்கும் போது ஈசாயின் குமாரனாகிய தாவீது ஒருவருக்கும் அடையாளம் தெரியாது. ஒரே ஆவியானவர் அவன் மேல இறங்கினாரு. அந்த ஒரு நொடி பொழுதுல இஸ்ரவேல் தேசம் முழுவதும் தாவீதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். இப்போ ஈசாயின் குமாரனா இருக்கிற தாவீதுன்றதுனால அந்த அந்த அடையாளம் அல்ல. இவன் ஆடுகளுக்கு பின்பதாக ஆடுகளை மேய்த்தவனதுக்காக அந்த அடையாளம் அல்ல. ஒரு விசை சிங்கங்கள் இவனை பீரிட்ட பொழுதும் கரடைகள் பீரிட்ட பொழுதும் சிங்கத்தையும் கரடையும் தாடைகளை கிழித்து போட்டதுனால இவனுடைய பெயர் இஸ்ரவேலில புகழ்ச்சியா ஏற்படல. அவர் மேல ஆவியானவர் அசைவாடுதனால இஸ்ரவேல் தேசம் முழுவதும் தாவீதுடைய பெயர் கொடியேற்றப்பட்டது. இன்றைக்கு இதை நம்ம நீங்க இந்த வார்த்தை கேட்டீங்களா? இப்ப இந்த வார்த்தை கேட்ட நீங்க எனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டான்னு வரமாட்டார். இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கிறாங்க, சத்தியம் எல்லாமே தெரியும். தெரிஞ்சவங்க யாரும் உள்ள ஏத்துக்கல. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனா விடுதலையாக்கக்கூடிய கர்த்தர் யாருக்குள்ள இல்ல. யாருக்குள்ள விளங்குதுங்க? நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பெரிய சர்ச்சை, எங்க சபையில 1000 பேர் இருக்கிறாங்க, நாங்க போற பெரிய சர்ச்சை நாங்க அப்படின்னு தன்னை என்ன பண்றாங்க? நான் சொல்றேன், நான் மீண்டும் சொல்றேன், ஆண்டவர் ஆட்களை பார்த்து அபிஷேகிக்கிறவர் அல்ல. 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு கர்த்தர் எத்தனை பேர் போஷிச்சாரு? 5000 பேருக்கு போஷித்த தேவன் நம்முடைய
தேவன். அப்ப ஆட்களை கொண்டும் பிரஸ்டேஜை பார்த்தோம், சபையினுடைய அலங்காரத்தை பார்த்தும் ஆசீர்வதிக்கிறவன் நம்முடைய தேவன் அல்லவே. அந்த அகபு என்கின்றதான ஒரு தீர்க்கதரிசி, அவனுடைய பின்னணி வேதத்தில் எதையுமே சொல்லப்படல. அவன் கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டதுனால வருகிற நாட்கள்ல தேசத்தில் கொடிய பஞ்சம், அவன் என்ன சொன்னானோ அப்படியே அந்த தேசத்தில் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்போ அவனாய் சுயமாய் பேசியிருந்தால் அவன் வெக்கப்பட்டு இருப்பான். அகபுக்குள்ள யார் கிரியை செய்தது? சத்தமா சொல்லுங்க, யார் கிரியை செய்தது? எல்லாம் இங்க பாருங்க. அகபுல் என்கின்றதான மனுஷனுக்குள்ள யார் கிரியை செய்தது? அப்ப ஆவியானவர் யாருக்குள்ள கிரியை செய்கிறாரோ அவருக்குள்ள அவர் கிரியை செய்வார். யார் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நான் கேட்கிறவன் கேட்டுட்டு போகக்கூடாது, கேட்டுத எனக்குள்ள உள்ள ஆற வர வச்சுக்கணும். ராம சொல்லுவல. அப்ப அவர் உங்களுக்குள்ள வரணும்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம், நீங்கள் எடுத்து வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒருவருக்கொருவர் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். என்னங்க சத்தமா சொல்லுங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை, நல்லா கவனிங்க, முதல் மனம் திரும்புதல் தான் உனக்குள்ள ஆவியானவர் வருவதற்கான அடையாளம். முதல் என்ன பண்ணுங்க? முதல் நான் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும்னா நான் முதல்ல என்ன பண்ணுங்க? சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நான் முதல்ல என்ன பண்ணுங்க? வேகமா சொல்லுங்க, சத்தமா சோரமா சொல்லுங்க. நான் என்ன பண்ணுங்க? எனக்குள்ள அவர் வரணும். மனம் திரும்புதல் இல்லாம நீ எவ்வளவுதான் சுவிசேஷத்தை கேட்டாலும் அவர் உனக்குள்ள என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்று. அப்ப ஞானஸ்தானம் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? பாவத்திலிருந்து நான் மனம் திரும்பி இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று யார் மனம் திரும்புகிறானோ அவர்களுக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். இல்லைங்கதா? நீங்க எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றீங்களா? பரிசுத்த ஆவி பெற்றுக் கொண்டீங்களா? ஆமென். எப்படி பெற்றுக் கொண்டீங்க? இப்ப ஆசைங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து நம்ம வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம். அப்பொழுது அவன், இல்ல 2ஆம் வசனம் வாசியமா. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நீர் எங்களுக்கு சொல்லிதான் நாங்க என்ன பண்ணது இல்லையா? பரிசுத்த ஆவின்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதே. இதெல்லாம் போய் மற்றவங்கிட்ட, அதாவது ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் கிட்ட போய் இந்த வார்த்தை சொன்ன வேலைக்கு ஆகும். 2ஆம் வசனம் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அதாவது யாரெல்லாம் யாருக்குள்ள அனல் இருக்குதோ அவங்க எல்லாம் வாய் திறந்து வாசிக்கணும். வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது விசுவாசிகளா இருக்கீங்களா? 30 வருஷம் விசுவாசி பிரதர், 20 வருஷம் விசுவாசி பிரதர், நாங்க பரம்பரை கிறிஸ்தவங்க பிரதர், நாங்க 3 தலைமுறை கிறிஸ்தவ பிரதர். விசுவாசிகளா இருக்கிறவங்க பரிசுத்த ஆவிகளை பெற்றுக் கொண்டார்களான்னு கேட்டா கேள்விக்குறி. விசுவாசிகளுடைய கேரக்டர் வேற, பரிசுத்த ஆவின் வரங்களை பெற்றவர்கள் வேற. இததான் பவுல் சொல்றார். யூதர்கள் என்ன சொல்ல வரானா, இல்லப்பா நாங்க பரம்பரையா யாரை பின்பற்றுகிறோம்? நியாயப்பிரமாணங்களை பின்பற்றுகிறோம், நாங்கள் தான் முதல் பிரியாரிட்டி. ஆனா பவுல் சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்லப்பா, யார் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று தன்னை பாவத்திலிருந்து மன்னிப்பு ஒப்பு கொடுக்குறான் பாத்தியா, அவனுக்குள்ளதான் ரட்சிப்பு. ஆனா இவனுக்குள்ள பழைய சுபாவம் இருக்கு. மற்றவனை மன்னிக்கிற சுபாவம் இல்ல, மற்றவனை நேசிக்கிற சுபாவம் இல்ல, தான் என்கிற பெருமை இருக்கு. ஆனா இவன் சொல்றான் நாங்கள் தான் கிறிஸ்தவர்கள். இளைஞனவங்க தலைப்பு என்ன? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வர நான் என்ன, நீங்க என்ன கம்முனுக்குறீங்க? அப்பொழுதுதான் வந்துருவாரு. அப்படியா? வாய் திறந்து பேசணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரணும். நீ முதல்ல என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். 2வது பேசணும். அல்லேலூயா. பேசலாம் ஒண்ணுமே நடக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் எல்லா மிருகத்துக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னன்னு பேசி சாவச்சிருவீங்க. அல்லேலூயா. ஒரு ஆளு சொல்லுங்க, நீங்க பேசணுங்க, ஆண்டவர் பேசணும். அல்லேலூயா. வாசிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள், நான் மீண்டும் சொல்ல, விசுவாசிகள் வேற, பரிசுத்த ஆவி வரங்களை பெற்றவர்கள். அதனால தான் இந்த விசுவாசிகளுக்கும் பரிசுத்த ஆவியின் வரம் பெற்றவங்களுக்கு கனெக்ட் ஆகாது. அவங்களுக்கு கிறிஸ்துவ தான் பிரதர், இவங்க ரட்சிப்பா, எல்லாம் ஒண்ணுதான் பிரதர். எல்லாமே இதுவும் அதுவும் ஒண்ணு பார்த்து ரெண்டுமே ஒண்ணுதான். அவனுக்கு ரட்சிப்பின் அனுபவம் கடைசியிலுமே அவனுக்கு என்ன பண்ணது, விளங்கவே அவன் பெற்றுக்கொண்டுவே இருக்க மாட்டான். வாசிக்கலாமா? நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவிகளை, இப்ப ஏசாபாவும் விசுவாசியா? ஆமா விசுவாச பிரதர். நீ மனம் திரும்பினியா? நான் மனம் திரும்பிட்டேன். ரைட்டு. இப்போ பவுல் அடுத்த கேள்வி கேட்கிறாரு. அப்பா ரைட்டு, நீ விசுவாசித்த, ஞானஸ்தானம் பெற்ற, மனம் திரும்பினா ஓகே. அந்த மனம் திரும்புதல் அதோடு கூட ஸ்டாப் ஆக கூடாது. அதோடு நின்னா பரிசுத்தாவின் உனக்குள்ள என்ன பண்ண மாட்டாரு. ஆனா அது போகும்போது சொல்ல, நான் போய் உங்களுக்கான ஒரு தேர்ச்சலர்வாளனே என்ன பண்றேன், என்னத்துக்கு அனுப்பிச்சோம் அனுப்புனாரு. எதுக்கு அனுப்புனாரு? என்னுடைய சித்தத்தையும் பிதாவுடைய சித்தத்தையும் அவர் உனக்கு வெளிப்படுத்துவார். யாரு? பரிசுத்த. யாருக்குள்ள இருந்தா? யாருக்குள்ள அவர் வாசமா இருக்கிறாரோ அவர்களுக்குள்ள அவர் போதிப்பார். இன்றைக்கு உங்களுக்குள்ள வந்தாதான் குடும்பத்துல பிரச்சனை வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா, நிறைய பேர் பிரச்சனை பார்க்காத, போராட்டத்தை பார்க்காத, போராட்டத்துக்கு பிறகு ஸ்பிரிட்டை பாரு. விளங்குதா? ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ பிரச்சனை பார்த்தனா மாம்சத்துல பாக்குற, போராட்டத்தை மாம்சத்துல பார்க்காத. போராட்ட ஜபமானது விசுவாசியான ஜபமானா உன் விசுவாச ஜபம் மாறி பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட ஜபமா மாறணும். எத்தனை நாட்கள் இயேசுவே ஆசீர்வதினா இதல்லங்க, இதெல்லாம் இந்த ப்ராசஸ் இல்ல. அடுத்த ப்ராசஸ், நான் ஆவியில நிரப்பப்பட்டவன், ஆவியானவர் எனக்குள் இருந்தா என்னை எதற்காக ஜெபிக்க சொல்லுகிறார் என்பதை அவர் எனக்கு கற்றுத் தருவார். விளங்குதா? விசுவாசி என்ன தெரியுமா? உனக்குரியது உனக்கு சித்தமானது ஜெபிப்பது விசுவாசி. பரிசுத்த ஆவியின் வரம் பெற்றவன் அவர் என்ன சொல்றார் அதுக்காக ஜெபிப்பதுதான். யாருக்கு விளங்குதுங்க? புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் விசுவாசிகளா எத்தனை ஆண்டுகள் வண்டி ஓட்டலாம்னு நினைக்காதீங்க. வண்டி விசுவாசிகள் ஓட்டாதீங்க. விசுவாசிகள் கேரக்டர் ஒரே நாள் தான் மனம் திரும்ப நானே சொன்னதா அன்னைக்கு கூட விசுவாசி கட்டு. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியின் வரம் பெற்ற விசுவாசி இருக்கணும். விளங்குதா? அல்லேலூயா. இதுல பெருமை பாராட்டுதீங்க, நான் 30 வருஷம் விசுவாசி, என் குடும்பம், இதுல எந்த விதமான தாற்பரியமும் எந்த விதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. இது வார்த்தை கேட்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வீடியோ மூலமா நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பிரத்யட்சமா பேசுகிறார். உங்கள் பாரம்பரியத்தை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்ப மாட்டார். மனம் திரும்புதல் என்கின்ற காரியத்தை கொண்டுதான் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. அப்ப யார் மனம் திரும்புகிறார்கள்? இங்க பவுல் கேட்கிறாரு, நீங்கள் விசுவாசிகளா இருக்கிற விசுவாசிகளா போயிடாதீங்க. விசுவாசிகள் யாரா வரணும்? பரிசுத்த ஆவியின் வரத்துக்குள்ள வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் மீண்டும் சொல்ல, விசுவாசி உனக்கு தோணுது ஜெபிக்கிறவன் விசுவாசி. ஆவியானவர் சொல்லி தருவது ஜெபிக்கிறவன் ஆவிக்குரியவனா மாறுவான். நான் சொல்றது விளங்குதா? இப்போ ஒரு சாதாரண விசுவாசி அவனுக்கு என்ன தோணுதோ அதுக்காக ஜெபம் பண்ணுவான். பரிசுத்த ஆவி வரம் பெற்றவன் அவன் போய் முழங்கால படிட்டான், எதற்காக ஜெபிக்கணும்ன்றத பிரேயர் பாயிண்ட்ஸ் யார் தருவாரு? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரிப்பீட்டடா நீ சொல்ற ஜெபம், ஜெபிக்கிற ஜெபமா இருக்கிற விசுவாசியாக வாழ்வத அந்த ஸ்டேட்ல இருந்து, அந்த படியிலிருந்து நீ அடுத்த பலிக்கு வரணும் சொன்னா, நான் யாரையும் எனக்குள்ள பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப விருப்பம் ஆசை எனக்குள்ள இருக்கு. அந்த விருப்ப ஆசை இருக்கிறதோடு கூட இருக்காம அவர் எனக்குள்ள வர வச்சு அவரை நான் ஸ்ப்ரெட் பண்ண செயல்படுத்த ஆரம்பிக்கணும். யாருக்கு இப்ப விளங்குது? இப்ப நீங்க விசுவாசியா பரிசுத்த ஆவியின் வரம் பெற்றவர்களா? இப்ப நான் உண்மையை சொல்ல, நீங்க ஜெபிக்கும் போது நீங்கள் சுயமா ஜெபிக்கிறீர்களா இல்ல ஜெபிக்கும்படி ஆவியானவர் சொல்லுகிறாரா? உண்மையா சொல்லணும். நீ ஜெபிக்கிற ரைட், நீ ஜெபிக்கிறது தப்பு நான் சொல்ல, உனக்கு தேவையானது எல்லாமே நீ ஜெபிக்கணும், அது நல்லது. அடுத்த நிலை எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை யார் உனக்கு சொல்லணும்? அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். அப்ப அந்த அனுபவம் வருதுன்னு சொன்னா நீ அல்ல. அல்லேலூயா. உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிற பத்தியா, அவர் வாசம் பண்ணுவார், அவர் பேசுவார். அப்ப பேசுகிறவர் அவர் சுயமா பேசல, அவரை அனுப்பினவர் அவர் சித்தத்தை இவரை கொண்டு செய்கிறார். அப்ப கர்த்தர் என்னை இந்த உலகத்தில் வைப்பதற்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அப்ப மீண்டும் சொல்ற விசுவாசிகளோட, நான் மீண்டும் சொல்றேன், எத்தனையோ பேர் கிடைக்கல இந்த ஸ்நாக்கி உங்களுக்கு கத்த கொடுத்திருக்கிறேன். நான் அதனால அவங்க பாவப்பட்டவங்க நான் சொல்ல, நீங்க அவங்களோட விசேஷத்தவன்னு சொல்லுவாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கர்த்தர் சொல்ற, உங்களை ஆண்டவர் விசுவாசியா இருக்காதப்பா. பவுல் சொல்றாரு, எத்தனை ஆண்டுகள் தான் விசுவாசின்னு சொல்லுவேன். நீங்க நிறைய பேர் எதில் ஓட்டுறா தர வேண்டி நாங்க தான் இது இல்லைங்க. தேவ ராஜ்யத்துக்கு முன்னாடி விசுவாசி தோற்று போவான், ஆவியில் நிறைத்திருக்கும் தான் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா.
இந்த கதைலாம் வண்டி ஓட்டாதீங்க. நம்ம சபை 10 பேர் இருக்கட்டும், ஆனா 10 பேரும் விசுவாசிகள் அடுத்த பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட விசுவாசிகளை காணப்படணும். இந்த சபையில் இருக்கிறதான விசுவாசிகள் சுயமா ஜெபிக்கிறவர்கள் அல்ல, ஆவியிலால் சொல்லப்பட்டு ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும். பிரதர் பாஸ்டர், இந்த காரியத்துக்காக சபை ஜெபிக்க சொல்ல இங்கிருந்து எழுப்புதல் உண்டாகணும். இந்த காரியத்தை ஆவியான சொல்ல சபையை செய்ய போறான்னு அங்க சொல்லணுங்க. விசுவாசிகள் எழுப்பணும். யாருக்கு விளங்குதுங்க? பாஸ்டர் ஜாமான் சொல்றாரு, இயேசுவின் நாம ஜெபம் ஸ்தோத்திரம் போடாதீங்க. உன் ஆவியில நீ ஜெபிக்கும் பொழுது சபையை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போறா, ஊழியங்களை கர்த்தர் பெருக பண்ண போகிறா. இந்த ஊழியத்தை கொடுக்குறது எங்கிருந்து அந்த காரியத்தை வெளிப்படுத்தினா உங்களிடத்திலிருந்து புறப்படணும். விளங்குதா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். என்ன சொல்றாங்களா? ஆனா ஞானஸ்தானம் கொடுத்தது யார்? ஏசப்பாக்கு. யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன சொன்னாரு? நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகத்தினாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? சொல்லிதான் என்ன பண்ணாரு? அப்ப பவுல் விதமா சில பவுலுக்குள் இருந்த ஆவியானவரை அதை மற்றவர்கள் சொல்ல வைக்கிறார். யாருக்கு விளங்குதுங்க? இப்ப இவங்க சொல்றாங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க பரிசுத்த ஆவியின் வரங்களை பத்தி நாங்க என்ன பண்ணவே இல்லைங்க. இப்ப முதல் செக்ஷன்ல பரிசுத்த ஆவியை என்ன பண்ணிட்டீங்க? நீங்க கேள்விப்பட்டீங்க. இப்ப 2வது செக்ஷன்ல அந்த பரிசுத்த ஆவியை நீங்க ரிசீவ் பண்ணணும். விளங்குனவங்க வாங்க சொல்லுங்க. ரொம்ப டஃபா இருக்கா? யாரால பிரயோஜனமா இருக்கு? அல்லேலூயா. முதல் காரியத்தை நான் பேசுறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எதுக்காக தேவைன்னு பார்த்தோம். 2வது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரணும். முதல்ல நான் என்ன பண்ணணுங்க? மனம் திரும்புதல் இல்லாம எனக்குள்ள அவர் உள்ள வரவே முடியாது. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப அந்த ஞானஸ்தானம் பெற்றவங்க தான் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், பரிசுத்த ஆவியை குறித்து நாங்க என்ன பண்ணவே இல்லை. சத்தமா சொல்லுங்களேன். கேட்டதே கிடையாது பண்றான். அல்லேலூயா. அவங்க சொன்ன வார்த்தை ஸ்டேட்மெண்ட் இதுவரை நாங்க கேள்வி, நீ சொன்ன பிறகுதான் பரிசுத்த ஆவி பத்தி நீ போய் ஒரு 30 வருஷம் விசுவாசி கிட்ட போய் கேட்டு பாருங்களேன். ஒருவேளை அந்த அனுபவம் எல்லாம் 2 ஒன்று தான் பிரதர். நான் தான் ஜோம் பண்றேன், காணி கொடுக்குறோம், திருவிருந்து எடுக்கிறோம். இது விசுவாசியுடைய அடிப்படை. அந்த நிலைக்காக தேவன் உங்களை அழைக்கலங்க. அதெல்லாம் அதுல டிராவல் பண்ண முடியாது. அதுல டிராவல் பண்ண தோற்று போய் தான் வாழ முடியும். வாழ்வீங்க, ஆனா வாழ்க்கை ஜெயமா இருக்காது, சமாதானமா இருக்காது. ஆனா ஆவியான வந்துட்டான்னா, நடக்க போறது முன்னாடி எனக்கு சொல்லிட்டான்னா, நடக்காதபடிக்கு கட்டும்படி ஆவியான பலப்படுத்துவா. இதுதான் சீக்ரெட். புரியுங்க? அல்லேலூயா. தூங்குறீங்களா? தூங்கல. ஓகே, வாசிங்க பாலாம். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? இங்க பிரச்சனை என்னதான்? இதே பிரச்சனைங்க. தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கறது, முழுக ஞானஸ்தானம் கொடுக்கறது, இதுலதான் பிரச்சனை ஆகுது. ஆனா எதை பெறணுமோ எதை விட்டு கொடுக்கணுமோ அது என்ன பண்றதே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு விளங்க. இதை தந்திரமா செயல்படுகிறவன் பிசாசனவன். தந்திரமா நான் சொல்றது இதுல ஈகோ கொண்டு வந்துட்டான். இல்ல நாங்க எங்க சபை இதை தான் கொடுக்கும். தெளிப்பு நானே சொல்றேன், ஏசப்ப எப்படி ஞானஸ்தானம் எடுத்தாரு? முடிஞ்சிச்சு கதை. அதுக்கப்புறம் வேற மாதிரி நம்மளுக்கு இருக்கா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதில் ஒரு இடத்துல 5000 பேர் 50,000 பேர் ரட்சிக்கப்பட்ட 50,000 பேர் ஒரே நேரத்தில் என்ன பண்ண முடியும்? ஞானஸ்தானம் கொடுக்க முடியாததுனால எல்லாருமே தண்ணி துடிச்சு விட்டாரு. அதனால விசுவாசம் ஏற்றுக்கணும். அது முடிஞ்சிச்சு கதை. அந்த சூழ்நிலை அது போல. இப்ப நம்ம அத்தை பார்த்தான், இயேசு மறந்துட்டான். விளங்கினவங்க. இப்ப நீ யார் பார்க்கணும்? இயேசு எப்படி எடுத்தாரு? முடிஞ்சிச்ச கதை. அப்படிதானே எடுத்தாரு. யோர்தான் நதியில போய் அவர் என்ன பண்ணாரு? மூழ்கி ஏறி கரையேறின பின்பு பரிசுத்த புறாவை போல அவர் மேல, இதுதானே வசனம் நம்ம சொல்லுது. அல்லேலூயா. இப்ப பிரச்சனை என்னன்னா, வசனம் சொல்லுது, வாசியமா. அப்பொழுது அவன், அப்படியே ஆனால் நீங்கள் எந்த, இன்னைக்கு கேட்க தெளிவு ஞானஸ்தானமா? சோத்திரம். அவர் அதை கேட்கலாம். ஆக்சுவலா பவுல் வந்து தெளிவு ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? முழு அவர் என்ன கேட்க வர்றாருன்னா, தொடர்ந்து வாசிக்கலாம். இவங்க சொன்னாங்க பாருங்க. அதற்கு அவர்கள் யோவான் ஞானஸ்தானம் பெற்ற. அப்ப யோவான் என்ன பண்ணாரு? மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்தாரு. இப்ப இவங்க இதுதான் பண்ணாங்க. மூழ்கிதான் இருந்தாங்க, விசுவாசிகள் ஆனாங்க. ஆனா இதை பெற்றுக்கொள்ளல, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளல. விளங்கலையா? விளங்கல. ரைட், மீண்டும் சொல்லுங்களேன். இப்ப யோவான் கிட்ட போய் ஏசப்பா நிக்கிறார். ஏசப்பா என்ன பண்றாரு? ஏசப்பா வந்து நின்னோடனே, அப்பா நான் கொடுக்குற ஞானஸ்தானம் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்குறேன். இப்ப யார் வருது? எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு.
இவர் வந்த பொழுது அந்த ஞானஸ்தானம் என்னை போல இருக்காது. அந்த ஞானஸ்தானம் எப்படி இருக்கும்? அந்த பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் அந்த ஞானஸ்தானம் உங்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர்கிட்டே இவர் சொல்லி கொடுக்குறாரு. அல்லேலூயா. இப்ப இந்த ஞானஸ்தானம் யாரோட முடிஞ்சுது? யோவான் ஏசப்பாவோட கூட முடியுது. இப்ப ஏசப்பா எப்பொழுது கரையேறினாரோ அப்பொழுது ஞானஸ்தானோட ஸ்டேட்மெண்ட் மாறுது. புரியல? ஒரு ஆமை சொல்லுங்க. ஏசப்பா முன்னாடி பெற்ற ஞானஸ்தானம் எல்லாமே விசுவாசோட ஞானஸ்தானம். இயேசு பெற்ற ஞானஸ்தானம் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம். அப்போ இதுக்கப்புறம் பெறுகிறவர்கள் எல்லாருமே ஏசப்பா ஞானஸ்தானம் பெற்ற போது கரையேறின பின்பு அவர்கள் மேல் என்ன ஆச்சு? பரிசுத்தாவின் புறாவை போல இறங்கினா. அப்ப ஞானஸ்தானம் எடுக்கிற எல்லாருமே யார் இறங்கணுங்க? புறாவை போட்டுறான். போட்ட ஒன்னாவது. அல்லேலூயா. அவர் உனக்குள்ள வரணும். வருகிற ஞானஸ்தானம் தான் பரிசுத்த ஞானஸ்தானம் கத்த சொல்றார். இப்ப ஒண்ணுமும் இல்லைங்க இல்லையா? விளங்கிச்சா? இப்ப வாசியம் பார்க்கலாம். 3ஆம் வசனம் வாசியம். அப்பொழுது அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அதாவது யோவான் கொடுத்த பிக்சர் ஞாபகம் இருக்கு. யோவான் எந்த முறையிலும் ஞானஸ்தானம் கொடுத்தா தெரியுது. ஆனா யோவான் என்ன சொன்னாரோ அதை மறந்துட்டான் நம்பால். அல்லேலூயா. நம்மளோட செய்தியில பார்த்தா மெசேஜ் மறந்துடுவான். ஆனா மெசேஜ்ல ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லி முடிச்சுட்டு போன நம்பால் சாவரிலும் மறக்க மாட்டான். வசனத்தை மறந்துட்டு இருப்பான். எடுத்துக்காட்ட ஒரு கதையை சம்பவத்தை சொன்னா அதை என்ன பண்ண மாட்டான், மறக்கவே. இப்ப யோவான் என்ன சொன்னார்னா, இப்ப வாசிக்கலாம். அப்பொழுது பவுல், என்னங்க, யோவான் தனக்கு பின் வருவராகிய கிறிஸ்து இயேசுனா என்னதுங்க? உலகம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவினால் விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற. அப்பா அந்த ஞானம் என்ன சொல்றாரு? இந்த ஞானஸ்தானம் இப்படியாவது இந்த ஞானஸ்தானம் அடுத்த ப்ரமோஷன் என்னன்னா பரிசுத்த ஆவின் அபிஷேக ஞானஸ்தானம். அல்லேலூயா. இப்ப வாசிங்க. அதற்கு அவர்கள் அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம். யாரு? பவுலா கை வச்சவங்களா? உனக்குள்ள அவர் வந்துட்டார்னா அந்த ஸ்பிரிட் உன் குடும்பத்தை சுற்றி அனெக்ட் பண்ணும். எதெல்லாம் ஒரு மரணத்தை நீங்க எடுத்து வாசினா 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஓகே, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 33, 34 வாசிமா. இந்த சுனாமியா குறித்து பைபிள் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33 தானமா? உள்ளே போய் கதவை பூட்டி 33 30 வேண்டுதல் செய்து என்ன பண்ணாரு? இது யாரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல. சுனேமியா என்ன பண்றாருன்னா, அதன் வழியா எப்பவுமே எலிசா தீர்க்கதரிசி ஊழியத்துக்கு போகும்போது அந்த அந்த சைடெல்லாம் எப்பெல்லாம் ஊழியத்துக்கு போறாரோ அந்த சைடு ஊழியத்துக்கு போகிற வேலையிலலாம் என்ன பண்ணுவார்னா அந்த வீட்டில் தான் என்ன பண்ணுவார்? ஸ்டே பண்ணுவார். அந்த வீட்டில் என்ன பண்ணுவார்? ஒரு மேல் வீட்டில் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கட்டில் போட்டு மேசை போட்டு அந்த ஊழியத்துக்கு போகிற எல்லா இடத்துக்கு போகிற வழியில் இவர் என்ன பண்ண அந்த வீட்டில் அந்த ஸ்திரீ வீட்டில் போய் என்ன பண்ணுவார்? தங்கியிருப்பார். அப்போ தங்கியிருக்கிற வேலையில் அந்த சுனேமிக்கு நான் என்னெல்லாம் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், நிறைய காரியங்கள் இருக்குது. குழந்தை இல்லைன்னு தெரியும் போது என்ன பண்ணுவாங்கன்னா வயதாயிடுச்சு அவங்களுக்கு. வயதான பிறகு இப்போ எலிசா சொல்கிறாரு, இல்லைம்மா நீ கர்ப்பவாதி ஆகி ஒரு குமாரனை பெறுவான்னு சொன்னான். உடனே சொன்ன 4:16 வாசி பக்கனால அது இந்த வார்த்தை சொல்லும்போது அபத்தம் பண்ணா அப்படி திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பா என்றால் அதற்கு அவள் தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே உம்முடைய அடியாளுக்கு என்ன பண்ணிடாதீங்க, தப்பு செய்யாதீங்க, ஏன்னா வயசாகி போச்சதுக்கு அப்புறம் வாய்ப்புகளே இல்லை, இது பண்ணிட்டு என் வாழ்க்கையில ஒருவேளை இது இப்படிப்பட்ட காரியம் அப்படின்னு நினைக்கிற வேலையில இப்ப அந்த குழந்தை அவளுக்கு பிறக்குது. பிறந்த நாச்சுனா வளர்ந்து கொஞ்ச நாள்ல மறுபடியும் அந்த ஊழியத்துக்கு அதன் வழியா போகும்போது அந்த பிள்ளை செத்து போகுது. சில பிள்ளை செத்து போன விஷயத்த எலிசாக்கு தெரிவிக்கிறாங்க. இப்ப எலிசாக்கு தெரிவிக்கப்படும் போது அதே அவன் எங்க போய் ஜெபம் பண்ணாரோ எந்த இடத்துல தங்கினாரோ அந்த இடத்துல அந்த பிள்ளையை கடித்துட்டு இப்ப பிள்ளை லாக் பண்ணிட்டு அந்த மேசை மேல படுக்க வச்சுட்டு இப்ப இவர் என்ன பண்றாருன்னா 34 வசனம் வாசியமா கிட்ட போய்
நாங்க அதன் வாய் பிள்ளையினுடைய வாயோடு கூட, தன் கண்கள் அவனுடைய கண்களோடு கூட, தன் உள்ளங்கை அவன் உள்ளங்கைகளோடு கூட படும்படியாக அவன் மேல் குப்பர படுத்துக் கொண்டு அப்படிய பிள்ளையின் உடல் என்ன கொண்டதுங்க? அனல் கொண்டதுன்னா, எலிசாக்குள்ள இருந்த அபிஷேகம் அனல் யாருக்குள்ள பற்ற வச்சு சொன்னா, செத்து போன சரீரத்துக்குள்ள எலிசாவுக்குள்ள கிரியை செய்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை கிரியை செய்ய முடியும்னா, உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறானா, உன் வாழ்க்கையில எதெல்லாம் செயல்படாது இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் செயல்படுத்த பரிசுத்த ஆவியானவர் ஆகும். அல்லேலூயா. செத்து போன சரீரத்துக்குள்ள அனலை ஏற்படுத்த முடியும் சொன்னா, உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல சில வியாதிகள் மரணத்தை தோற்றுவிக்கப்படுகிறதான சூழ்நிலைகள் வருகிற வேலையில பரிசுத்த ஆவியான உனக்குள்ள இருக்கிறனா, அந்த ஆவியான உன்னை அனலாய் மாற்றுவார். ராமன் சொல்லுங்க. மீன் வாசி 34 வாசி பார்க்கலாம். குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது இப்ப என்ன ஆச்சுங்க? செத்து போன சரீரத்துக்குள்ளவே யாருக்குள்ள இருக்கிறான யாருக்குள்ள போதுங்க? எலிசாவுக்குள்ள இருக்கிறதான அபிஷேகம், அந்த ஆவியானவர் இவர் யாரை தொடுகிறாரோ, அப்ப நான் சொல்றேன், உன் குடும்பத்துக்குள்ள எந்த பொருளை நீ தொடுகிறாயோ அதற்குள்ள உனக்குள்ள இருக்கிறதான அக்கினி மூலணும். ராமன் சொல்லுங்களேன். அப்ப நான் சொல்றேங்க, உன் குடும்பத்துல நீ எண்ணெய் தொட்டா அந்த எண்ணெய்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ ஜெபிக்கிற ஜெபமானது பிணியாளிகளை ரட்சிக்கணும். அல்லேலூயா. நீ ஜெபிக்கிற ஜெபமானது மரணக்கட்டுகள் அழிக்கப்படணும். சில மரணக்கட்டுகள் பயம் வருது பாத்தியா, இந்த மரணத்தின் பயங்கள் எல்லாம் கூட ஆவியானவர் முறியடிக்க முடியும். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நிருபனத்தில் 9ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 16:25 வாசிங்க. அப்போஸ்தலர் 16:25. அப்பொழுது பவுல் 16:25 25 நடுராத்திரியிலே 16:25 நடுராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி சத்தமா பாச தேவனை துதித்து பாடினார்கள். காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடிதியிலே நாங்க நீ துதிக்கிற, நீ ஜெபிக்கிற, நீ ஆராதிக்கிற ஆராதனை மற்றவர்கள் கேட்கும்படி இருக்கு சொன்னா, கேட்கிற இடங்களில கர்த்தர் அஸ்திபாரங்களை அசைய பண்ணுவார். அல்லேலூயா. உன்னுடைய ஆராதனை என்பது ஒரு தற்காலிகமான ஆராதனையா இருக்க கூடாதுங்க. ஆராதனை இவர்கள் பவுலும் ஷீலாவும் சில பேரெல்லாம் பார்த்தோன்னா அவனுக்கு அனலே இருக்காது. அதான் காலையில் பார்த்தோம் 39:3 பார்த்தோம். அவனுக்கு அனல் கொண்டது. அது என்னவா ஆகணுங்க? அது தியானிக்கையில அக்னியாய் மூலச்சேனை. இப்ப இவன் பாடுற பாட்டு யாரு கேட்கறது? காவலாளி. அப்படிதானே இருக்கு. வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி யாரு துதிச்சாங்க? இப்ப இவங்க சிறைச்சாலை முன்னாடி இருக்கிறத மறக்க செய்தது பரிசுத்த ஆவியானவர். நீங்க நிறைய பேர் எனக்கு இந்த காரியம் நடந்துச்சே, இது ஆகலையே, இது முடியலையே, இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்க முடியாது இருப்பதுக்கு மிகப்பெரிய காரணம் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்ல. என்னங்க, நான் சத்தியத்தின் ஆழத்துக்குள்ள போறேன். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இல்லைன்னா சில பிரச்சனைகளை உங்களை ஜெபிக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா சிறைச்சாலையா இருந்தாலும் ஜெபிக்கிற அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்துவார். ஏனென்றால் அவர் வருகிற காரியத்தை அறிவிக்கிறவர், எப்படி நடக்கணும் என்பது காரியத்தை அப்போ சொல்றாரு. இப்ப பவுலும் ஷீலாவோ சிறைச்சாலையில் இருக்கும்போது அவங்க புலம்பல, அவங்க பயப்படல, அவங்களை தேவனை துதிச்சாங்க. காரணம் அவர்கள் சூழ்நிலை நம்பல, அவர்களுக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவரை நம்பினாங்க. அல்லேலூயா. முதல்ல இதெல்லாம் மனம் திரும்பணும். நான் என்கின்ற சுயத்திலிருந்து மனம் திரும்பணும். வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். என்னங்க, காவலில் யாரு பார்த்து பாட்டுங்க? பவுலும் ஷீலாவும் 2 பேரும் பாடுற பாட்டு சிறைச்சாலை காவலர்கள் மத்தியில ஒரு அசைவு ஏற்படுத்துது. இன்னைக்கு சபையில பாடுகிற பாடல் ஒரு அசைவு ஏற்படுத்த கூடன்னு சொன்னா காரணம் நீ ஜெபிக்கிற ஜெபமானது ஆவியில ஜெபிக்கல, ஆவியில பாடல. கஷ்டமா இருக்குதா? உன் ஜெபம் குடும்பத்துல நீ ஆராதிக்கிற ஆராதனை பிரச்சனை அப்படியே இருக்கு பிரதர். அப்ப சுயத்தோடு கூட நீ ஜெபிக்கிறனா அசைவுகளை பார்க்க முடியாது சிஸ்டர் பிரதர். நான் மீண்டும் சொல்றேன், விசுவாசிகள் என்பது ஜெபத்தை நீ சொல்லி ஜெபிப்பது விசுவாசி. ஆவியின் வரம் பெற்றவன் பிரேயர் பாயிண்ட் யார் கொடுப்பாரு?
ஆவியானவர் கொடுப்பார், ஜெபிப்பது நீயா இருப்ப. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப பவுலும் சீலாவும் எங்க இருக்கிறாங்க? நெருக்கத்தின் மத்தியில, சிறைச்சாலையின் மத்தியில இருக்கும்போது சூழ்நிலை பார்க்கல, சூழ்நிலை காட்டிலும் கர்த்தரை பார்த்தார்கள். ஏனென்று சொன்னா அவர்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவர்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. சடுதியிலே அப்ப பவுலு சீலாவும் சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைன்றதுக்காக ஜெபிச்சார்களா, இல்ல தேவனை துதிச்சார்களா? அப்ப நீங்க நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுகிறோம்? என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கின்றதுக்காக நீ ஜெபிச்சிருக்கிற, அதனால ஒண்ணு நடக்கல. விளங்குதா? இந்த காரியம் மாறணும்ன்றதுக்காக துதிக்கிற, அதுக்காக துதிக்காத. துதிப்பது என்னுடைய கடமை, துதிப்பது என்னுடைய சேவை, துதிப்பது தான் என் பாக்கியம். நீ சொல்லி பாரு, உன் தேவை கர்த்தர் பூர்த்தி செய்வார். பவுல் சீலாவும் இன்னைக்கு நீ ஜெபிக்கும் போது ஒரு பர்பஸோட ஆராதிக்கிற. ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே நீ, அதாவது வாய் பாடுது, ஆனா உள்ள நினைவு. இப்ப பவுலுக்கு முன்னாடி சிறைச்சாலை முன்னாடி தெரியல, ஆவியானவர் தெரியுதான். அவன் சொல்றான், அவரை பாடுறான், உயர்த்துறான். ஏசப்பா நீ ரொம்ப நல்லவன்னு சொல்றான். இந்த பாடல் கேட்கிற இடத்துல அதிர்வுகளை உண்டாக்குறது. நல்ல கவனிங்க, பவுலு சீலாவுக்கு அதிர்வுகள் அல்ல, அதுதான் பாயிண்ட். பவுலு சீலாவை ஃபீல் பண்ணல. நீ ஆராதிக்கிற ஆராதனை பிறர்களை அதிர்வடைய செய்கிறது ஆராதனையா இருக்கணும். இம்பாக்ட் அல்ல, ரசிக்கத்தக்கதாக அல்ல. நீ பாடுகிற பாடல்களை இருதயங்களை ஆவிகளை அதிர பண்ணுகிற ஆராதனையா இருக்கணுங்க. இல்லைங்கதா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆராதனை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. வாசிங்க. அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. என்னங்க, யார் திறந்தது? தானா திறந்துச்சுங்க, யாருமே திறக்கல. கோழிக்குள்ள இருக்கிற அந்த குட்டி எப்படி வெளியே வருதோ அது தானா. அல்லேலூயா. உனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டா உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எந்த மனுஷனாலும் பண்ண முடியுது, போட்டினாலும் கூட ஆவியானவர் திறக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் ஆசீர்வாதம். அப்ப நான் சொல்றேன், மனுஷனை சார்ந்து கொள்ளாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க, தெய்வத்தை நம்புங்க. அல்லேலூயா. உன் பிரச்சனையோடு கூட கர்த்தரை நினைச்சு ஆராதிக்காதீங்க, ஆராதிப்பதா உன்னுடைய தேவையா இருக்கட்டுங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். முடிச்சிடறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆவியானவர் எதற்காக தேவன் வந்த நான் தேவையோடு போகக்கூடாது, அவர் எனக்குள்ள வரணும்னா முதல்ல எனக்குள்ள அவர் வரணும்னா முதல் நான் செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்புதல். அல்லேலூயா. மனம் திரும்புதல் இல்லாம அவர் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கிரியை செய்யவே முடியாது. இப்ப பவுலு சீலாவும் அங்க ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அவர்கள் சிறைச்சாலை கதவு திறக்கணுன்றதுக்காகலாம் அவங்க எல்லாம் பண்ணல கடவுளை. ஆனா நம்ம என்ன இதுக்காக பாடுறோம்? கதவுகள் திறப்படுறதுக்காகவே பாடுகிறோம். அந்த பாடல் விசுவாசி பாட்டு, பரிசுத்த ஆவியினுடைய பாடல். நான் பாடினால் அது நடக்குதோ நடக்கலையோ தேவன் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு இது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் நிருபம் 2ஆம் அதிகாரத்துல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை. அப்ப அந்த 120 பேரும் ஆவியானவருக்கு தன்னை விட்டு கொடுத்தாங்க. என்ன பண்றாங்க? அவங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லைங்க, எந்த காரியமும் அவங்களுக்கு அங்க இல்ல. இப்ப அவங்களை யார் டேக் ஓவர் பண்ணிட்டாரு? ஆவியானவர். யாருக்குள்ள விளங்குதுங்க? ஆவியானவர் உள்ள வந்துட்ட பிறகு இவங்களுக்கு விருப்பம் ஒண்ணுமே இல்ல. விருப்பம் இவங்களுக்கு இருந்திருந்தா ஆவியானவர் கிரியை செய்திருக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்கள. வாசிங்க 4ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் மேல் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை. நீங்க எந்த பாஷைகளை பேசுறீங்க ஜெபத்துல? சுய பாஷையா இல்ல அந்நிய பாஷையா? சுய பாஷை விசுவாசிகள் பேசுகிற பாஷை, அந்நிய பாஷைகள் வரங்களை பெற்றவர்கள். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்க ஜெப லைஃப் மாறணும், உங்களுடைய சிந்தைகள் மாறணும். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை பார்த்து ரியாக்ட் பண்ணாதீங்க. அபிஷேகம் பரிசுத்த ஆவியான யாருக்குள்ள இருக்கிறாங்களோ உன்னை விமர்சனம் பண்றவங்க பார்த்தா கூட உனக்கு கோபம் வராது. ஏன்னா மென்மையாய் வளருகிறவன் அசைவாடுதல் எல்லாவற்றையும் அமைதல் படுத்தும். அந்த இருள்களை கர்த்தர் மாற்றுவார். பொறுமையாயிரு, ரிலாக்ஸ் பண்ணு, நீ இளைப்பாரு, ஆவியான எல்லாவற்றையும் சாதகமாய் மாற பண்ணுவார். எல்லாம் ஊழியக்காரன் நீங்க பாருங்க,
சிங்கத்தின் கெபிகளுக்குள்ள தானியம் தூக்கி போன ஆர்ப்பரிக்கவே இல்லைங்க, அமைதியா இருந்தார். ராமன் சொல்லுங்க, யோசேப்பை தூக்கி குழியில போடும்போது யோசேப்பை கத்தவே இல்லைங்க, அமைதியா இருந்தார். யாருக்கு விளங்குதுங்க? கோலியாத்து முன்னாடி போய் எல்லாரும் பயந்தாங்க. தாவீது பயப்பல், தாவீது தன்னை நம்பல, தனக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நம்பினதுனால எதிராக நிற்கிற கோலியாத்து பார்த்து தாவீது பயப்படல. ஆனா இன்னைக்கு நிறைய நேரத்துல எனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை பார்த்து நான் பயப்படுறேன்னா, நீ நினைச்சுக்கோ, மற்ற காரியத்தை குறித்து நான் பயப்படுறேன்னா நான் என்னை நம்புகிறவனாய் காணப்படுகிறேன். புரிஞ்சவங்க? பிரச்சனை பார்த்து பயப்படுறேன்னா நீ யாரை நம்புற? உன்னால முடியாதுன்னு நம்புற இல்ல, பலத்தினாலும் அல்ல, எல்லாம் என்னுடைய ஆவியை நம்புகிறவன் எதற்கும் பதறான், எதற்கும் பயப்பட மாட்டான். கர்த்தர் பார்த்துவார், கர்த்தர் காரியங்களை மாறுதலா முடிய போனா அந்த தைரியத்தை, அந்த விசுவாசத்தை ஆவியானவர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார்னா உன்னை துவண்டு போட தோற்கப்படுவதற்காக இல்ல, சில விஷயத்தை ரிலாக்ஸ் பண்ணு, அமைதியாரு. கர்த்தர் காரியங்களை மாறுதலா முடிய பண்ணுவார், கர்த்தர் காரியங்களை மாறுதலா முடிய பண்ணுவார். நீ ரிலாக்ஸ் பண்ணுங்க, பொறுமையா இருங்க, நீங்க மென்மையா வளரப்படுகளை காணப்படுவீங்க. அப்ப கர்த்தர் அவர்களுக்கு தந்தருள பாஷையின்படியே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை, சத்தமா சொல்லுங்கள, வெவ்வேறு பாஷைகளை சோத்திரம். இதுக்கப்புறம் நான் பேசினா நல்லா இருக்காது, கத்தாச்சித்தமான இதை தொடர்ந்து இருக்கிற மீது 5 பாயிண்ட்ஸ் நான் கத்தரிக்கணும், நல்லா பேசுறேன். அடுத்த மாசம் வாசியம், 5 மாசம் வாசிங்க. யூதர்கள் அப்பொழுது எங்க இருக்கிறாங்க? நாங்க தான் உண்மையான தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னவங்க இடத்துல ஆவியானவர் பலமா இறங்கல, ஆவியான கிரியே செய்யல. ஆனா அவங்க எங்க இருக்கிறாங்க? எருசலேமில. இவங்க பேசுகிற பாஷைகளை யூதர்கள் கேட்கிறாங்க. கேட்ட உடனே இவங்க பேசின வார்த்தை அவர்களுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தினது. இப்ப வாசிங்க, 6 மாசம் வாசிங்க. அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி. அப்போ நீ ஆராதிக்கும் போது உன் சபையில திரளான ஜனங்கள் கூடணும்னா நீ ஆராதிக்கிற ஆராதனை ஆவியுள்ள ஆராதனை இருக்கணும். ராமன் சொல்லுவல, தன்னை புகழப்படுவதற்காக, தன்னை மேன்மைப்படுத்துவதற்கான இடம் இந்த இடம் அல்ல. அல்லேலூயா. இந்த இடம் தேவனாகிய கர்த்தரை உயர்த்துவதுதான் முதலாவதான நோக்கமே. அப்ப எந்த சபை அவரை உயர்த்துகிறதோ அந்த சபைகளில கர்த்தர் ஜனத்தை கொண்டு வருவார். நீ போவாத, ஆவியானவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. எலிசாவுக்கு 3 ஆளை அனுப்ப முடியும்னு சொன்னா, பேதுருக்கு 3 ஆளை அந்த வழியை அனுப்ப முடியும் சொன்னா, உனக்கான கூட்டத்தை தேவனால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப சூழ்நிலை பார்க்காத, உன்னுடைய இயலாமை பார்க்காத. அப்ப கர்த்தர் சொல்ற இந்த சத்தத்தை கேட்க, அதாவது 120 பேர் இறங்கும் போது ஒருத்தனும் அந்த இடத்துல வரல, ஒருத்தனும் அந்த இடத்துல போல. ஆனா எப்பொழுது ஆவியானவர் அவங்களுக்கு தந்திரன பாஷையின்படி வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்களோ, இந்த சத்தத்தை கேட்ட எருசலேமில் இருக்கிறதான யூதர்கள் எல்லாம், அவர்கள் மாத்திரமல்ல எல்லா ஜனங்களும் இப்ப எங்க வந்திருக்கிறாங்க? இப்ப பாக்குறான் 120 பேர் வெவ்வேறு பாஷைக்கானாச்சு, வெவ்வேறு எல்லாம் ஒவ்வொரு மாதிரி பேசுறானே, என்ன நடக்குது? பைத்தியக்காரன் நினைக்கிறான். அல்லேலூயா. தேவபிள்ளைகளே, உனக்குள்ள செய்யற காரியம் வித்தியாசமா இருக்கும். ராமன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, முதல் காரியம் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரணும். என்ன பண்ணணும்? முதல் காரியம், நான் மனம் திரும்ப வேண்டும். இப்ப வாசிங்க, 6 மாசம் வாசிங்க, முடிச்சிடறேன். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே, அது அர்த்தம் தெரியுமா? எல்லா ஜனங்க வந்திருக்கிறான் பாத்தியா, எல்லாரும் ஒவ்வொரு பாஷைக்காரன். இவன் எந்த பாஷைக்காரனோ அந்த பாஷை யார் பேசினுக்கிறான்? 120 பேர் ஒருத்தர் இருக்கிறான். யாருக்கு விளங்குதுங்க? திரளான ஜனம். உங்களுக்கு இன்னும் புரியுமா சொல்றேன். 120 பேர் அங்க இருக்கான்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 120 பேர் இருக்கானா, இப்ப அந்த இடத்துல ஒரு 2000 பேர் வரான். 2000 பேர் வந்திருக்கான் பாரு. பேசுறவனுக்கு இந்த மொழியில் தான் பேசுறான், அவனுக்கு தெரியாது. பேசுறவனுக்கு தெரியாது. ஆனா இந்த மொழி தான் பேசுறதுன்னு இந்த வார்த்தை கேட்கற மாதிரி அவனுக்கு கேக்குது. புரியுதா? 120 பேரு அங்க இறங்கினாங்க. விளக்கவனி, அந்நிய பாஷை என்பது தேவன் ரகசியங்களை இவன் பேசுறான். இவன் பேசுற வார்த்தை இந்த மொழியில தான் பேசுறான்னு யாரும் தெரியல. பேசுறவனுக்கு அந்த மொழியை பேசுறதை கேட்கிறான் பாரு, இவன் இந்த பாஷையில் தான், இவனுக்கு தான் இது அந்நிய பாஷை, அது அவனுக்கு புரிந்த பாஷை. யாருக்கு புரியுதுங்க? இவன் என்ன சொல்ல வரான், என்ன வார்த்தை சொல்லி நிற்கிறான்ற விஷயத்த யார் கேட்கிறான்? பேசுற எனக்கு தெரியல, ஆனா இந்த வார்த்தை, அந்த பாஷைக்குரியவனுக்கு என்ன பண்ணுது? கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ. அல்லேலூயா. தேவபிள்ளையே, மற்றவர்களை போல நீங்கள் அல்ல. உங்களை அழைச்சது ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் சத்தத்தை கேட்கும் போது அதிர்வலைகளை ஏற்படுத்துவார், ஜனங்களை கொண்டு வருவார். ஆனா அந்த ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையா, தேவனை மகிமைப்படுத்துகிற ஆராதனையா, அது பரிசுத்த ஆராதனையா இருக்குமே சொன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேன், முதல்ல உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரணும். வைராக்கியம் இருந்தா ஆண்டவர் வர மாட்டார்.
எரிச்சல் இருந்தா வரமாட்டோம். நீ சுயத்தோடு கூட ஃபேஸ் பண்ணாத, சுயத்தை நம்பாத, நீ கோவப்படாத. கோபத்தால எதையும் சாதிக்க முடியவே முடியாது. நீ அந்த இடத்துல பொறுமையா இருந்து பாரு. அது ஆவியானவர். நாங்க இந்த வரையிலும் நாங்க ஷைன் ஆகிறதுக்கான வசனம் தாங்க. நாங்களாம் காட்டு மண்ணாகத்தான் கோவப்படுவோம். இந்த அளவுக்கு நான் ஷைன் ஆகிறதுக்கு காரணம் வசனம் தான். வசனம் ஒன்னே ஒண்ணு இல்லைன்னா கெட்டு குட்டிச்சோரா இருப்போம். வசனம் உள்ள இருந்து சிலவர் நமக்கு எதிர்க்கும் போது வசனத்தில் ஆவியானவர் தேற்றுகிறார், ஆவியானவர் தேற்றுகிறார், ஆவியானவர் தேற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை அனுப்பி 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 தேற்றுகிறவராக இருக்கிறார். அவரை பிடிச்சு கொள்ளுங்க, உங்க வழி அவர் நடத்துவார். ராமன் சொல்லல. அப்ப நான் சொல்ல, அவர் எனக்குள்ள வரணும். முதல் ப்ராசஸ் என்ன பண்ணுங்க? ரெண்டாவது விஷயம் ஞானஸ்தானம் பெறணும். ரெண்டாவது விஷயம் நாங்க நான் ஒரு நம்புறேன் பிரதர், அப்புறம் பாத்துக்கிறேன் பிரதர். பாத்தியா, இந்த கேஸுக்குள்ளலாம் யார் வர முடியாது? பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா நீதிமான் சொல்ற, நீதிமான் என்பவன் யாரு? அவர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறான் அவன்லாம் நீதிமான். பரிசுத்தவான் யாரு? அவரை நீதிமான, அவர் என்ன வார்த்தை சொல்ல, எதை செய்யணும் எதை பார்க்க கூடாதுன்னு சொல்ல, அதன்படி வார்த்தையின்படி கீழ்ப்படி இந்த நடந்து ஆவியை நடத்துற மாதிரி இவன் தான் யாரு? பரிசுத்தவான். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது ஒரு காரியம் சொல்றேன். ரெண்டாவது ஒரு காரியம், உனக்குள்ள பரிசுத்த ஆவியான வரணும்னு சொன்னா ரெண்டாவது ஒரு காரியம் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம். பக்கத்து எடுத்துட்டான், பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம். ஸோ மீதி இருக்கிற கண்டென்ட் நான் கத்தரிச்சித்தம் வருகிற நாட்கள்ல அவங்களோட பேச விரும்பும். இப்ப அந்த ஆவியான உங்களுக்குள்ள வரணும். முதல்ல அந்த பால் எப்படி நம்ம காய்க்கும் போது முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அதை நீ கழுவிதான் வச்சிருப்பீங்க. ஆனா பால் ஊற்றும் போது என்ன பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் இப்ப காலையில பாத்திரத்தில் நைட் கழுவிட்டீங்க, இல்ல சாயந்தரம் அந்த பாத்திரம் தூய்மையா இருக்குது, சாயந்தரம் நீங்க பால் காசனா அந்த பாத்திரத்தை அப்படியே பால் ஊத்தினா உண்மையா சொன்ன, இல்ல சும்மா தண்ணியை அழைச்சாவது ஊத்தி பண்ணுவீங்க? சும்மா தண்ணியாவது ஆக்சுவலா சுத்தமா இருக்கிற பாத்திரத்திலே மீன் என்ன பண்றீங்க? தண்ணி ஊத்தி என்ன பண்றீங்க? சுத்தம் பண்றீங்க. இன்றைக்கு உனக்குள்ள கசப்போடு கூட ஆவியான கிரியை செய்ய முடியாது. அதை நீங்க முதலாவதாக கழுவப்படும் போது அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். நம்ம இருக்கிறத எழுந்து நிக்கலாமா?